அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமாக அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்ட அன்பு சகோதர மற்றும் சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நம்முடைய சர்வ வல்லமை கொண்ட பரலோக பிதாவாகிய தேவனுடைய பரிசுத்த நாமத்தினாலும் அவரது ஒரே பேரான குமாரனும் நமது அருமை இரட்சகரும் ராஜாவுமாகிய கிறிஸ்து இயேசுவினுடைய இனிதான நாமத்தினாலும் கிருபை அன்புடன் கூடிய சமாதானமும் உண்டாகி பெருக கடவுது என்கிற அன்பின் வாழ்த்துக்களோடு பழனி சபையார், திண்டுக்கல் மற்றும் ஊழியத்து நிமித்தம் நாம் பிரயாணம் செய்கின்ற அனைத்து பட்டணங்கள் தோறும் இருக்கக்கூடிய உங்களுடைய சகோதர சகோதரிகள் அனைவரின் அன்பையும் வாழ்த்துக்களையும் இந்த வேலையிலே உங்கள் மத்தியிலே நான் பகிர்ந்து கொள்கிறேன். பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்ம தொடர்ந்து ஆசரிப்பு கூடாரத்தினுடைய 3வது சாப்டர்ல இருக்கோம். ஹோலி அண்ட் மோஸ்ட் ஹோலி, பரிசுத்த ஸ்தலம் மற்றும் மகா பரிசுத்த ஸ்தலம் எனக்கூடிய தலைப்பின் கீழாக இதுவரைக்கும் 2 பாடங்களை நம்ம பார்த்துருக்கிறோம். ஆதார வசனம் வாசித்து தொடங்கலாம். யாத்திராகமம் 23:33, 26:33. யாத்ராகமம் வாசிங்க, கொஞ்சம் தள்ளி வச்சு வாசி. யாத்ராகமம் 26ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். கொக்கிகளின் கீழே அந்த திரைச்சீலையை தொங்கவிட்டு சாட்சி பெட்டியை அங்கே திரைக்குள்ளாக வைக்க கடவாய். அந்த திரைச்சீலை பரிசுத்த ஸ்தலத்திற்கும் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கும் பிரிவை உண்டாக்கும். இதுதான் இந்த சாப்டருக்கே ஆதார வசனம். நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த 3வது அத்தியாயத்துக்குன்னு ஒரு ஆதார வசனம் ஜென்ரலா இருக்கும் அப்படின்னா இந்த வசனம் தான். புதிய ஏற்பாட்டிலையும் எபிரேயர்ல படித்தோம். பட் போதும், நமக்கு ஞாபகத்துக்கு இந்த ஒரு வசனம் போதும். பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம் என்ற வார்த்தையை தெளிவாக பிரித்து இந்த இடத்துல பார்க்குறோம். பிரிவை உண்டு பண்ணும் என்ற அருமையான ஒரு வார்த்தை இங்கே தெளிவாக நமக்கு கிடைச்சிருக்கு. அப்போ ஆசரிப்பு கூடாரம் 2 ஸ்தலங்களாக இருந்தது. பரிசுத்த ஸ்தலத்தையும் மகா பரிசுத்த ஸ்தலத்தையும் மட்டும்தான் ஆசரிப்பு கூடாரம்னு சொல்லணும். பிரகாரம் அது தனி, அதை நம்ம ஆசரிப்பு கூடாரம் என்று அழைக்கக்கூடாது. அந்த 2 பகுதியை மட்டும்தான் ஆசரிப்பு கூடாரம் என்று நம்ம சொல்லணும். இப்போ இந்த பரிசுத்த ஸ்தலம் மற்றும் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம கடந்த முறை பார்த்துருக்குறோம் என்று சொல்லும்போது, முதலாவதாக இந்த கட்டிட அமைப்பு சித்தி மரத்தால் செய்து தங்கத்தால் மூடப்பட்டு, இதுதான் இதனுடைய எலும்புக்கூடு. ஆசரிப்பு கூடாரத்தினுடைய பேஸ் மட்டம், அஸ்திபாரமே என்னன்னு பார்த்தீங்கன்னா சித்தி மரம் தான். சித்தி மரத்தால் செய்யப்பட்ட சட்டங்கள், பலகைகள் தூண்களால் உருவாக்கப்பட்டு திரைச்சீலைகளால் மூடி மறைக்கப்பட்டிருக்கும் இல்லைங்களா? அப்படி நம்ம பார்க்கும்போது மரம் பரிசுத்தவான்களை குறிக்கிறதுன்னு நம்ம பார்த்தோம். நம்மளாம் நீதியின் வஸ்திரத்தில் இருக்கிறோம். நிஜமான நீதிமான்கள் அல்ல, கிறிஸ்து தந்த நீதியின் புண்ணியத்தினால நம்மளை நீதிமானாக எண்ணிக்கொள்கிறார் என்பதை சித்தி மரம் குறிக்குது. கோல்டு, தங்கத்துல கவர் பண்ணப்பட்டது. பரம அழைப்புல நம்ம ஆவினால் ஜெனிப்பிக்கப்பட்ட நிலையில இருக்கிறோம். இன்னும் தங்கம் நமக்கு சொந்தமாகல. தங்கம் திவ்ய சுபாவம், அதனுடைய பிலீவ்ல இருக்கிறோம், அதனுடைய விசுவாசத்துல நாம இருக்கிறோம் என்பதை கோல்டுல ஃப்ரேம் பண்ணப்பட்ட விஷயம் நம்ம அங்க பார்த்தோம். முலம் பரிசுத்தாவி குறிக்குது. ஆசரிப்பு கூடாரத்தினுடைய மொத்த அளவுகளும் முலம் என்ற ஒரு எண்ணிக்கையில கொடுக்கப்பட்டிருக்கனால ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாக நம்ம எப்படி உருவாக்கப்பட்டு வர்றோம்னா, முலம் என்கின்ற பரிசுத்தாவியினுடைய துணையோடு அல்லது அந்த ஆவியினுடைய ஒரு கட்டுப்பாட்டில் சபை வளர்க்கப்படுகிறது என்பதை நம்ம அங்க பார்த்தோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, 4 மூடுதிரைகளை குறித்த ஒரு இன்ட்ரோடக்ஷன் பார்த்தோம். பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்களை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு ஓவர் வியூவா நம்ம பார்க்கும்போது, மேலே 4 மூடுதிரைகள் கவர் பண்ணப்பட்டிருந்துச்சு. இஸ்ரேல் ஜனங்களுடைய பார்வைக்கு இந்த 4 மூடுதிரைகள் தான். அதுலேயும் முதலாவது விரிக்கப்பட்ட சீல்ஸ்கின், நீர்நாயினுடைய தோல் என்று சொல்லுவோம் இல்லைங்களா, அதுதான் முதல்ல இஸ்ரேல் ஜனங்களுடைய பார்வைக்கு தெரியும். தான் ஃபர்ஸ்ட் மூடுதிரை. 2வது சிகப்பு சாயம் தீட்டப்பட்ட, அந்த சிவப்பு தீர்ந்த அப்படின்ற மொழிபெயர்ப்புல வரும், சிகப்பு சாயம் அல்லது ரத்தம் பூசப்பட்ட ஆட்டுக்கடா தோல். 3வது ஆட்டு ரோமத்தாலான திரை. 4வது சித்திரத்தையில் வேலையாய் செய்யப்பட்ட மூடுதிரை. இதுல ஒரு இஸ்ரேலனுடைய பார்வைக்கு ஃபர்ஸ்ட் எது மட்டும்தான் தெரியும்னு பார்த்தோம். மேல இருக்கக்கூடிய நீர்நாயினுடைய தோல். தகசு தோல் என்ற மொழிபெயர்ப்பு தவறு. சீல்ஸ்கின் தான் அங்க வந்திருக்கணும். தமிழ்ல நீர்நாய் என்று நம்ம அழைக்கலாம். அதுதான் முதல்ல இருந்து மேல இருந்து பார்க்கும்போது தெரியும். உள்ள ஒரு ஆசாரியினுடைய பார்வைக்கு தான்
இந்த திரை தெரியும். நமக்கு இங்க கீழ இருந்து மேலாக கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? இது உள்ள இருக்கக்கூடிய வெள்ளை திரை, அதுல சித்திர தையல் வேலை இருக்கும். இது உள்ள சீலிங் வழியா தான் பார்க்க முடியும், மேல இருந்து டாப்ல இருந்து பார்க்க முடியும். அப்ப முதல் மூடுதிரையினுடைய ஆவிக்குரிய விளக்கம் கடந்த முறை பார்த்தோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய முதலாம் வருகையை அடையாளப்படுத்தும். அதுக்கு மெஷர்மெண்ட் இல்லை, அளவுகள் பாக பிரிவினைகள் கொடுக்கப்படலை. ஒரு கடல்வாழ் உயிரினம் தரைக்கு வந்தது அப்படிங்கும்போது அது அசாத்தியமான ஒரு விஷயம். அதுவும் ஆசரிப்பு கூடாரத்துல காலை வெள்ளாட்டுக்கடா பறவைகள் கூட பலி செலுத்தப்பட்டிருக்கு, ஆனா ஒரு கடல்வாழ் உயிரினம் பலி செலுத்தப்படலை. இது ஒரு அசாத்தியமான விஷயமா இருக்குன்னு பார்க்கும்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கும் பூமிக்கும் சம்பந்தம் இல்லை. அவரு பரலோகத்துல சீஃப் பிரதான தூதனாக இருந்தவர் இல்லைங்களா? பிதாவாகிய தேவனுடைய நேரடி ஒரே பேரான குமாரன், அவருடைய மகிமை அவருக்கு அப்படியே இருக்கு. அப்படிங்கும்போது அவ்வளோ உயர்வான இடத்துல இருந்தவர் தாழ்விடத்துக்கு வந்தார் அப்படின்றதுதான் இந்த நீர்நாய் தோல் நமக்கு பார்க்க அருவருப்பா இருக்கும், யாராலும் விரும்பப்படாத ரூபம் உடையதாக இருக்கும். அதிகாரிகளோ பரிசேயரோ யாராவது ஒருவர் ஆண்டவரை விசுவாசித்ததுண்டோ என்று நம்ம வசனத்துல படிச்சோம். உலகம் பாத்திரமாய் இருக்காது. இருளின் ராஜ்யத்துக்கு அவர் வரும்போது இந்த பூமியில எந்த ஆசீர்வாதமும் இல்லை. அவர் வாழ்ந்த நாட்கள்ல கரண்ட் இல்லை, வாகனங்கள் இல்லை. நாம இன்னைக்கு அனுபவிக்கக்கூடிய எந்த ஆசீர்வாதமும் அவருடைய முதலாம் வருகையில் அவருக்கு இல்லை. மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை என்று சொல்லுவதற்கு ஏற்றபடி யாருடைய மனசுலையும் அவருக்கு எளிமையா இடம் கிடைக்கல. சொற்ப பேர் தான் ஆண்டவரை விசுவாசிச்சாங்க அந்த நாட்கள்ல இல்லைங்களா? அப்போ முதலாம் வருகையில அவருடைய நிலை அந்த நீர்நாய் தோல் குறித்தது. அளவில்லாமல் இருப்பது பிதாவாகிய தேவன் குமாரனை அனுப்பின விஷயத்திலையும் குமாரன் பூமிக்கு வந்த விஷயத்திலையும் ரெண்டு பேருடைய அன்புலையும் அளவு சொல்ல முடியாது. அதான் வசனம் கூட எப்படி படிச்சோம், இவ்வளவாய் அன்பு கூர்ந்தாருங்கிறத தூக்கலா சொல்லணும். இவ்வளவாய் அன்பு கூர்ந்தாருன்னு சொல்லாம இவ்வளவாய் அன்பு கூர்ந்தாருன்றத அந்த இடத்துல ரொம்ப ஆச்சரியமாக நம்ம படிக்கணும் அந்த வசனத்தை. செகண்ட் பார்த்தோம், சிகப்பு சாயம் தீட்டப்பட்ட ஆட்டுக்கடாவினுடைய தோல் ரான்சம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய ஈடுபலி. சரி நிகர் சமானமான ஈட்டுக்கிரயம் கொடுக்கறதுக்கு தான் முதலாம் வருகையில வந்தார். இது ரெண்டாவது அம்சம், தெய்வீக திட்டத்தினுடைய ரெண்டாவது அம்சம் நிறைவேறுது சுவிசேஷத்துல. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ள மறைந்திருந்தது. அதாவது அவர் சிம்பிளா இருந்த ஒரு மத்தியில அவர் ஒரு ராஜாவாக ஜனங்கள் எதிர்பார்த்தாங்க. அந்த ராஜாவாக அவர் வரல, ஒரு ஆசாரியனாக தன்னை பலி செலுத்தும்படி வந்திருந்தாரு. இதை எல்லாரும் உணராம இருந்திருந்தாங்க. அவருக்குள்ளதான் தெய்வீக திட்டத்தினுடைய மையப்புள்ளியே அடங்கி இருந்தது. மையப்புள்ளி தெய்வீக திட்டத்துல எதுனா ரான்சம், ஈடுபலிங்கிற ஒரு மையப்புள்ளியை வச்சுதான் பூமியவே தேவன் மீட்கிறார் இல்லைங்களா? இந்த சீக்கிரட் அவர் மறைக்கணும் தனக்குள்ள. நான் தேவகுமாரன் உங்களுக்காக மீட்கும் பொருளா வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னா யாரும் அவரை கொலை செஞ்சிருக்க மாட்டாங்க. இந்த உண்மையை அவர் நிரூபிச்சு காமிச்சிருந்தாருன்னா தேவகுமாரன் மேல எப்படி கை போடுவாங்க? அப்ப அதனாலதான் பிசாசுகளை அதட்டி, அவர் யார் என்று அறிந்திருந்தபடினாலே பிசாசுகளை பேசாதீங்கன்னு சொல்லி அவர் அதட்டுவார். கவனிச்சிங்களா? அற்புத அடையாளங்கள் செஞ்சுட்டு இதை யார்ட்டையும் போய் சொல்லாதீங்கன்னு ஏன் சொன்னாரு? இன்னைக்கு எல்லாம் பேனர் கட்டுறாங்கல்ல, அற்புத அடையாளம் செஞ்சு. முடவர் நடக்கிறார்கள், குருடர்கள் பார்க்கிறார்கள், செவிடர்கள் கேட்கிறார்கள், பேனர் கட்டி விளம்பரப்படுத்துறாங்கல்ல கிறிஸ்தவ உலகத்துல. ஆண்டவர் என்ன சொன்னாரு? அற்புதத்தை செஞ்சுட்டு இதை ஒருவருக்கும், ஏன்னா அற்புத அடையாளத்தை பார்த்து கிறிஸ்தவங்களா மாறுறதை ஆண்டவர் விரும்பல. அவருடையவர்கள் அவரை ஃபாலோ பண்ண வர்றவங்க தான், அவருடைய அடிச்சுவட்டை பின்பற்றி வர்றவங்க தான் அவருக்கு தேவை. அப்போ அது சீக்கிரட்டா இருந்துச்சு. அதனாலதான் இவரை தேவகுமாரன் என்று அநேகர் ஒத்துக்கொள்ளாம அவரால் நன்மை பெற்றுக்கொண்ட ஜனங்கள் கூட இவர் சிலுவையில் அறையும்னு என்ன பண்ணாங்க? லாஸ்ட் மினிட்ல கத்துனாங்க. இது தெய்வீக திட்டத்தினுடைய இரண்டாவது அம்சம், ஈடுபலி கொடுக்க வந்திருந்தார். இந்த ரகசியம் மேல இருக்கக்கூடிய நீர்நாய் தோல் சிகப்பு தோலை என்ன பண்ணுது? இப்ப மூடி மறைச்சிருச்சு. அப்ப சிகப்பு தோலை என்ன பண்ண முடியாது? ஈடுபலியை யாரும் உணராம இருந்ததுக்கான சீக்ரெட் இதுதான், அதுல அடங்கி இருக்கக்கூடிய சத்தியம். மூணாவது பார்த்தோம், ஆட்டு ரோமத்தாலான திரை. அந்த ஹேர்லயே உண்டு பண்ணிருப்பாங்க, ஆட்டு ரோமத்திலேயே இந்த திரையை உண்டு பண்ணிருப்பாங்க. இது ஆர்டர் படி என்ன நம்ம பார்த்தோம் லாஸ்ட்? பாவ நிவாரண பலியின் நாள், அதாவது முழு சுவிசேஷ யுகம். முதல் 2 மூடுதிரை கிறிஸ்துவை மாத்திரம் குறிக்கும், தலையாகிய ஆண்டவரை மாத்திரம். மூணாவது மூடுதிரையிலிருந்து சபை பங்கெடுக்க ஆரம்பிக்கிறாங்க. சோ பெந்தகோஸ்தே நாளுக்கு பின்னாடின்னு புரிஞ்சுக்கணும். எது வரைக்கும்னா ராஜ்யம் வரைக்கும், அல்லது கண்ணுக்கு தெரிகிற தேவனுடைய ராஜ்யம் வர்ற வரைக்கும், சபை முடிகிற வரைக்கும் எடுத்துக்கலாம். இப்ப இந்த மூன்றாவது மூடுதிரையில எப்படி பார்ட்னர்ஷிப் நமக்கு கொடுத்தாரு? வசனத்தை மறுபடியும் வாசிக்க கேட்போம். யாத்திராகமம் 26:7 தொடங்கி. யாத்திராகமம் 26ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் முதல். வாசஸ்தலத்தின் மேல் கூடாரமாக போடும்படி ஆட்டு மயிரினால் 11 மூடுதிரைகளை உண்டு பண்ணுவாயாக. ஒவ்வொரு மூடுதிரை 30 முழ நீளமும் 4 முழ அகலமுமாய் இருக்க வேண்டும்.
11 மூடுதிரைகளும் ஒரே அளவாய் இருக்க வேண்டும். 5 மூடுதிரைகளை ஒன்றாகவும் 6 மூடுதிரைகளை ஒன்றாகவும் இணைக்க வேண்டும். 6ஆம் மூடுதிரையை கூடாரத்தின் முகப்பிற்கு முன்னே மடித்து போடுவாயாக. இணைக்கப்பட்ட மூடுதிரையின் கடை ஓரத்தில் 50 காதுகளையும் இணைக்கப்பட்ட மற்ற மூடுதிரையின் ஓரத்தில் 50 காதுகளையும் உண்டு பண்ணி 50 வெண்கல கொக்கிகளை செய்து கொக்கிகளை காதுகளில் மாட்டி ஒரே கூடாரமாகும்படி அதை இணைத்து விடுவாயாக. கூடாரத்தின் மூடுதிரைகளில் மிச்சமான பாதி மூடுதிரையை வாசஸ்தலத்தின் பின்புறத்தில் தொங்க வேண்டும். கூடாரத்தினுடைய மூடுதிரைகளில் நீளத்திலே மீதியானதில் இந்த புறத்தில் 1 முழமும் அந்த புறத்தில் 1 முழமும் வாசஸ்தலத்தை மூடும்படி அதன் பக்கங்களிலே தொங்க வேண்டும். இந்த 13வது வசனம் வந்துட்டு மொழிபெயர்ப்பு தவறு. 1 முழம் அப்படின்னு வந்தது இல்லைங்களா? அப்படி மெஷர்மெண்ட் கிடையாது. நான் உங்களுக்கு சிம்பிளா சொல்றேன். ஒரு பக்கம் 6, மறுபக்கம் 5, மொத்தம் 11 பாகங்களை உள்ளடக்கிய பிட்டது. 30 முழ நீளம், 4 முழ அகலமாக எத்தனை பீஸ் வரணும்? 11 பீஸ். 11 எப்படி டிவைட் பண்ணணும்? 6ஐ ஒன்றாகவும் மறுபடியும் சென்டர்ல என்ன பண்ணிடணும்? மறுபடியும் அந்த இடத்துல என்ன வந்துடும்? காப்பர் பின். வெங்கலம்னு படிக்கூடாது, செம்பு இல்லைங்களா, தாமிரம் என்று சொல்லலாம். இப்படி மறுபடியும் ஜாயின் பண்ணிடுறாங்க. இந்த மாதிரி கொக்கிகள் காதுகளுக்கு கொடுத்து, கொக்கிகள் காதுகளுக்கு தனி பாடம் இருக்கு, பார்க்கலாம். இப்போ சிம்பிளா புரிஞ்சுங்க. இப்படி ஜாயின் பண்ணிடுவாங்க. இப்போ இந்த 11ல மெஜாரிட்டி 6, மைனாரிட்டி 5. மெஜாரிட்டி தான் கிறிஸ்து, மைனாரிட்டி சரீரமாகிய சபை. அவர் ஒருவராய் பரிபூரண மனிதன் என்பதை இந்த 6 பாகங்கள் குறிக்குது. நம்ம எல்லாரும் சேர்ந்து குறைவானவர்கள் என்பதை 5 குறிக்குது. 1,44,000 பேரும் சேர்ந்தா இந்த குறைவான எண்ணிக்கை. ஒருத்தர் பரிபூர்ண மனிதன். காளை மற்றும் வெள்ளாட்டுக்கடாவை பார்த்தோம், ஞாபகம் இருக்குங்களா? காளை கிறிஸ்து, வெள்ளாட்டுக்கடா. 1,44,000 துண்டு துண்டா வெட்டினா, அந்த ஆட்டை துண்டு துண்டா வெட்டினா சின்ன சின்ன பீஸ் எவ்வளவு வரும்? ஒரு ஆட்டை 1,44,000 பீஸா வெட்டினா அவ்வளவுதான் நம்ம பிரயாசம். ஆனா பரிபூரண மனிதன் அவர் முன்னாடி நம்ம ஒண்ணுமே இல்லை. இது எப்படி விரிக்கப்பட்டிருக்குங்கிறத இங்க உங்களுக்கு அழகா காமிக்கப்பட்டிருக்கு பாருங்க. 30 முழ நீளம், 4 முழ அகலங்கும் போது இப்போ இந்த அகலம் நீளமா மாறிடும், 44 ஆயிடும். அப்ப 30 என்னவாயிடும்? அகலமா மாறிடும். 44 நீளமா மாறிடும். 44ல பேக் சைடு 10 முழம் போயிடும், டாப்ல 30 முழம். பரிசுத்த ஸ்தலம் 20, மகா பரிசுத்த ஸ்தலம் 40 டேலி ஆயிடுச்சுங்களா? மிச்சம் 4. மிச்சமான ஒரு 11ஆம் மூடுதிரையை நெத்தி பகுதியில மடிச்சு போட்டுருவாங்க. புரியுதுங்களா? இப்ப டாப்ல எப்படி இருக்கும் பாருங்க, மேல பாத்துங்க, தெரியுதுங்களா? மேல 30 முழம் உங்களுக்கு காண்பிக்கப்பட்டிருக்கு, பேக் சைடு 10 முழம் போயிடும். அதே நேரத்துல அந்த 44 இல்லாம ஃப்ரண்ட்ல இருக்கக்கூடிய 30 முழம் எப்படி டேலி ஆகுது பாருங்க. வடக்கு தெற்கு 10 முழம், டாப்ல 10 முழம், 30 டேலி ஆயிடுச்சுங்களா? 11ஆவது மூடுதிரை இப்படி மடிச்சு போட்டிருந்தாங்க. இது கூட நம்ம லாஸ்ட் பாடத்துல அந்த பாயிண்ட சொல்ல தவறிட்டோம். அந்த கணக்கு சகோதரர் தான் கரெக்டா வந்து கேட்டாங்க முடியும் போது. 44ல வரணும், 42 சொன்னீங்களே, 2 முழத்தை என்ன பண்ணிடுறாங்க? 4 முழம் கொண்ட ஒரு பீஸை ரெட்டையா மடிக்கும் போது 2 முழம் தான் கிடைக்கும். அதனாலதான் நம்ம என்ன பண்ணோம்? 42 முழம் போட்டு கணக்கு போட்டோம். 1,44,000 கரெக்டா வந்துச்சு. அந்த பாயிண்ட்டை நான் லாஸ்ட் மிஸ் பண்ணிட்டேன், சரிங்களா? இப்போ இன்னைக்கு நம்ம தொடர்ந்து இதை குறித்து நம்ம பார்க்கும்போது இந்த பாவ நிவாரண பலியை முதலாவது நம்ம கடந்த பாடத்துல புரிஞ்சுக்கிட்டோம் இல்லைங்களா? பாவ நிவாரண பலினா என்ன நம்ம பார்த்தோம்? சபையை கிறிஸ்து தனது இரத்தத்தால் முதல்ல மீட்கிறார். பிறகு அவர்களுடைய சாக்ரிஃபைஸ், அவர்களுடைய அர்ப்பணிப்பையும் பிதாவாகிய தேவனுடைய சன்னிதானத்துல கொண்டு போய் சேர்க்கிறார். இவ்வளவுதான். காளையினுடைய ரத்தம் உடன்படிக்கை பெட்டிக்கு போய் பெட்டியின் மீது தெளிக்கப்பட்ட பின்பு நீதியை சமன் செய்து நீதியை நிறைவேற்றுகிறது. எந்த நீதி? நம்மெல்லாம் பாவிகள், ஆதாமுடைய பிளட். சோ தேவன் முன்னாடி நிக்க திராணி இல்லாதவர்கள். இப்போ ஒரு பரிபூரண மனிதனுக்காய் மற்றொரு பரிபூரண மனிதன் தன் ஜீவனை கொடுத்ததனுடைய அடையாளம் தான் ரத்தம். ரத்தத்துலதான் என்ன இருக்கு? ஜீவன் இருக்கு. இப்போ இந்த ரத்தம் தெளிக்கப்பட்ட பின்னாடியே தான் ஆட்டுக்கடாவனுடைய ரத்தம் போறதே நமக்கு அருமையான பதில் கிடைச்சிருக்கு. காளைக்கு பின்னாடி தான் ஆடு, ஆடு முன்னாடி போல. அப்போ சபையினுடைய பலி விசேஷம் ஒன்றும் கிடையாது. அவர் சுத்திகரிக்கலைன்னா நம்ம பாவிகள் தான். சோ பாவியினுடைய பலியை தேவன் என்ன பண்ண மாட்டாரு?
அப்போ உடன்படிக்கை பெட்டி மேல விழுந்துட்ட காளையினுடைய ரத்தம் பின்னாடி வர்ற ஆட்டுக்கடாவனுடைய ரத்தத்தை என்ன பண்ணிடுச்சு? சுத்திகரிக்குது. இதனாலதான் தேவன் நமது பலியை அடிஷனலா ஏத்துக்கிட்டாரு இந்த சுவிசேஷம். கவனிச்சிங்களா? இப்ப மூன்றாவது மூடுதிரை ஒரு கிருபையின் வாய்ப்புன்னு தான் சொல்லணும். முதல் 2 மூடுதிரை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தனியா குறிக்குது. அவருடைய முதலாம் வருகை, அவருடைய ஈடுபலி. அவரே ராஜரீகத்துக்கு தேவன் தனிப்பட்ட விதத்துல ஏற்படுத்தி இருக்கலாமே அப்படின்னா அவரோடு ஒரு அமைச்சரவையை உருவாக்குறார். சுவிசேஷ யுகம் முழுவதிலும் ஆண்டவரோடு ஆளுகை செய்யற அமைச்சர்கள் தேர்ந்தெடுக்கப்படுற எலெக்ஷன் தான் போயிட்டு இருக்கு. தேர்ந்தெடுத்தல் உண்மையான எலெக்ஷன் 2000 வருஷமா போயிட்டு இருக்கு. யாரை தேர்ந்தெடுக்கிறது? பரலோக பார்லிமெண்ட்டுக்கு நம்மளுடைய பிரதம மந்திரியோட உட்கார்ந்து ஆளுகை செய்யக்கூடிய அமைச்சர்களை 2000 வருஷமா செலக்ட் பண்ணிட்டு இருக்கிறாரு. அதுல ஒரு கிருபையின் சந்தர்ப்பம் தான் நமக்கே தவிர நம்ம ஒண்ணுமே இல்லை. எவ்வளவுதான் நம்ம பலி செலுத்தினாலும் பிரயாசப்பட்டாலும் நம்மளுடைய முயற்சிகள் எவ்வளவா இருந்தாலும் யார் கையில இருந்து தான் அது விழுகுதுன்னா பிரதான ஆசாரியனுடைய கையில இருந்து தான் ரத்தமும் தெளிக்கப்படுது, தூபமும் ஏறெடுக்கப்படுது. ஸோ நம்மளுடைய பிரேயர், நம்மளுடைய பிரயாசம், எந்த முயற்சியும் ஆண்டவர் இல்லாம டைரக்டா தேவ சமூகத்துக்கு போகாது. அப்ப பாவ நிவாரண பலி ஒரு கிருபையின் சந்தர்ப்பம். என்ன சொல்ல போனா ஈடுபலியில அது ஒரு பாகம்தான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய ஈடுபலியில நம்மளை விலை கொடுத்து வாங்கிட்டாரு. இப்ப நம்ம யாருக்கு கடனாளிகள்? ஆண்டவருக்கு தான் கடனாளிகள். அப்ப நம்ம என்ன செலுத்தினாலும் யாருக்கு தான் போய் சேரும்? ஆண்டவருக்கு தான் போய் சேரும். புரியுதுங்களா? அதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். இதைத்தான் அப்போஸ்தலன் சொல்லும்போது கொலோசையர் 1:24, கொலோசையர் 1:24 இப்பொழுது நான் உங்கள் நிமித்தம் அனுபவிக்கிற பாடுகளில் சந்தோஷம் அடைந்து கிறிஸ்துவினுடைய உபத்திரவங்களில் குறைவானதை அவருடைய சரீரமாகிய சபைக்காக என் மாம்சத்திலே நிறைவேற்றுகிறேன். தெளிவா பாருங்க வார்த்தை. இப்பொழுது நான் உங்கள் நிமித்தம் அனுபவிக்கிற பாடுகளில் சந்தோஷம் அடைந்து கிறிஸ்துவனுடைய உபத்திரவங்களில், என் உபத்திரவங்கள்னு சொல்லியிருக்கணும்ல, என் உபத்திரவங்களை கர்த்தருடைய சரீரமாகிய சபைக்காக நிறைவேற்றுகிறேன்னு சொல்லாம கிறிஸ்துவனுடைய உபத்திரவங்களில் குறைவானதை அவருடைய சரீரமாகிய சபைக்காக. 2 வார்த்தை. ஒண்ணு, சபையும் யாருடையதுதான்ட்டாரு? அவர் தலை, நாம எல்லாம் சரீரம். நான் பாடுபடுறேன், இந்த உபத்திரவம் யாருக்குரியதுன்ட்டாரு? சோ நமக்கு ஒரு பாடுகள் வந்தாலும் யாருக்குரியதுதான்? அது கிறிஸ்துவுக்கே வந்த பாடு. அதனாலதான் சொன்னாரு, முள்ளில் உதைப்பது உனக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ துன்பப்படுத்துகிற கிறிஸ்து நானேனா என்ன அர்த்தம்னா, என் ஜனங்களை ஏன் துன்பப்படுத்துறேன்னு கேட்கல, நீ துன்பப்படுத்துறது யார? என்னையன்னு ரொம்ப பர்சனலா சொன்னார் பாருங்க. அது என்ன உரிமையா தன்னுடைய சரீரமாகிய சபையை ஆண்டவர் பாக்குறாருன்னா, நீங்க வேற நான் வேறன்னு பார்க்கல, என் சரீரம்னு வந்துட்டாலே அதை எந்த அளவுக்கு அவர் நேசிக்கிறார் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ பாவ நிவாரண பலி என்பது ஒரு கிருபையின் சந்தர்ப்பம். இதுதான் நம்ம காலை வெள்ளாட்டுக்கடாவனுடைய பலி. அதை குறித்து இப்போ ஃபாலோ கிளாஸ்லாம் நீங்க கேட்டிருப்பீங்க. இன்னைக்கு தொடர்ச்சியாக நம்ம பார்க்கும்போது இந்த மடித்து போடப்பட்ட திரை தான் இன்னைக்கு பாடம், நம்மளுடைய கருப்பொருள். 11வது மூடுதிரையை ஏன் செய்ய சொல்லணும்? 10 போதும் இல்லைங்களா? 40 போதும் இல்லைங்களா? பின்னாடி 10 மேல 30 டேலி ஆயிடும். ஏன் ஃப்ரண்ட்ல அளவு கொடுக்கப்படலைன்னா உங்களுக்கு தெரியும், ஆல்ரெடி 3 திரைகள் வந்துருது. பிரகாரத்துக்கு ஒரு திரை இருக்கு, பரிசுத்த ஸ்தலத்துக்கு ஒரு திரை இருக்கு, மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு ஒரு திரை இருக்கு. 4 நிறங்கள்ல பார்த்துட்டோம், ஓப்பனிங்லேயே பார்த்துட்டோம். எனவே இங்க தேவையில்லை மறைப்பு, ஆல்ரெடி மறைச்சிருக்கிற இடம் தான். ஏன் முன்னாடி மறைக்க சொல்றார் அப்படின்னா, இந்த முகப்பில் மடித்து போடப்பட்ட திரைக்கு பலவிதமான ஆவிக்குரிய அர்த்தங்கள் இருக்கு. முதல்ல நேரடியான விஷயத்துக்கு வருவோம். ஏன் முகப்புல இந்த திரை மடித்து போடப்பட்டுச்சு அப்படின்னா, உள்ள பிரதான ஆசாரியன் தூபத்தை ஏறெடுக்கும் போது இந்த புகை கசிந்து வெளியில வரக்கூடாது. இப்ப ஸ்கிரீன் தொங்குது இல்லைங்களா? பரிசுத்த ஸ்தலத்துல 5 தூண்கள்ல இப்படி தொங்க விட்டுருப்பாங்க. அந்த 5 தூண்கள் இந்த பாருங்க தொங்க விட்டுருக்காங்களா? 5 தூண் இருக்கு இல்லைங்களா? இந்த தூணுக்கு இடையில அந்த மேல் தளம் இருக்கு இல்லைங்களா? ஸ்கிரீன் இப்படி தொய்வலா இருக்கும். அப்ப என்ன ஆயிடும்? புகை வெளியே வந்துச்சுன்னா உள்ள என்ன ஆகாது? தங்காது. உள்ள புகை தங்குனாதான் என்ன நடக்கும்? தூபத்தை பாவ நிவாரண பலி என்று பிரதான ஆசாரியன் எந்த அளவுக்கு ஏறெடுக்கணும் அப்படின்னா, அந்த ஸ்தலங்கள் தெரியக்கூடாது. 20 முழ நீளமா இருக்கக்கூடிய 10 முழ அகலமா இருக்கக்கூடிய பரிசுத்த ஸ்தலத்துல அவர் வெளியே போய் பொடியாக்கப்பட்ட தூப வர்க்கத்தை எடுத்துட்டு வந்து நெருப்புல போடணும், திரும்ப வெளியே போகணும். ஏன்? அந்த ஸ்தலமே என்ன ஆயிரணும்? இந்த மாதிரி பாவ நிவாரண பலி என்று பல முறை வெளியே வந்துட்டு போகணுமா பிரதான ஆசாரியன்? இப்ப எவ்வளவு ப்ரெஷர் இருக்கு அவருக்கு, எவ்வளவு டென்ஷன் இருக்கு யோசிப்பாரு. எழுப்பி அந்த பரிசுத்த ஸ்தலத்தினுடைய பொருள்களே தெரியாத அளவுக்கு புகமண்டலமா மாறிடும்.
புரியுதுங்களா? குத்துவிளக்கினுடைய வெளிச்சத்தை வச்சுதான் அவரு அடுத்தடுத்த வேலைகளை செய்யறதுக்கு நகர்ந்து போகணும். இப்ப நெக்ஸ்ட் என்ன நடக்கும்னா, மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கும் பரிசுத்த ஸ்தலத்துக்கு ஒரு திரை இருக்குன்னு படிச்சோம்னா ஆதார வசனம், அங்க அந்த கேப் இருக்கும் பாத்தீங்களா? இந்த இட சந்து வழியா தான் புகை எங்க போகும்? மகா பரிசுத்த. புரியுதுங்களா? இப்ப அந்த துவாரத்தை என்ன பண்ண தேவையில்லை, அடைக்க வேண்டியதில்லை. அங்க வழியா கசிஞ்சு போனாதான் உடன்படிக்கை பெட்டியெல்லாம் அந்த புகை போய் என்ன பண்ணணும், மூடுற வரைக்கும் இவர் எங்க தூபத்தை ஏறெடுக்கணும்? கரெக்டா பிரதான ஆசாரியன் எங்க தூபத்தை ஏறெடுப்பார் பாருங்க. ஸ்கிரீன் கிட்ட நிக்கிறாரா? அப்ப இந்த புகை கரெக்டா எங்க மேல ஏறுது? கரெக்டா மேல பரிசுத்த ஸ்தலத்துல இருந்து ஃபுல்லாகி மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளேயும் போய் 2 ஸ்தலமும் ஃபுல்லா ஆயிடுச்சான்னு அவர் பார்ப்பார். உடன்படிக்கை பெட்டி தெரியலன்னா தான் அவர் உள்ள போகணும். புரியுதுங்களா? புகையை எழுப்பி எழுப்பி உடன்படிக்கை பெட்டியே தெரியாத அளவுக்கு எழுப்பினார்னா தான் உள்ள போனார்னா உயிரோட வெளியே வரலாம். புகை மண்டலம் ஃபுல்லா ஆகாம பிரதான ஆசாரியன் என்ன பண்ணக்கூடாது, போகக்கூடாது. 2வது, சூரிய ஒளி உள்ள வரக்கூடாது. ஸ்கிரீன் மடிச்சு போட்டதுக்கு 2 ரீசன். 10 மூடுதிரைகளோட முடிச்சிருக்கலாம். 11வது பிட்டு வந்து எக்ஸ்ட்ரா பிட்டு. அதை மடிச்சு போட்டதுக்கான 2 ரீசன் நம்ம பார்க்கிறோம். 1, புகை வெளியில வரக்கூடாது. 2, சூரிய வெளிச்சம் உள்ள வர. அப்ப இருட்டால இருக்கும். 7 அகல்ல இருந்து வரக்கூடிய குத்துவிளக்கினுடைய வெளிச்சம் மட்டுமே அங்க இருக்கக்கூடிய மேஜைக்கு, தூப பீடத்துக்கு, இன்னும் பரிசுத்த ஸ்தலம் மகா பரிசுத்த ஸ்தலத்துல எந்த வேலையா அவர் முன்னேறி போனார்னாலும் அவர் பார்க்கறதுக்கு ஒரே வெளிச்சம் போதும். 7 அகல்ல இருந்து வருது இல்லைங்களா? அதை ஒளிவ எண்ணெய் ஊத்தி தொடர்ந்து அவர் என்ன பண்ணிட்டு இருப்பார்னா பராமரிச்சுட்டே இருப்பார். இதுதான் இந்த 2 முக்கியமான காரணங்கள் மட்டும்தான் முகப்புல மடித்து போடப்பட்ட அந்த மூடுதிரைக்கு நேரடியான விளக்கமாக நம்ம பார்க்கிறோம். இதுல முதலாவது, புகை வெளியே வராமல் தடுப்பது ஆவிக்குரிய அர்த்தம். அதனுடைய அர்த்தம் என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, புகை அப்படின்னாலே பலியின் வாழ்க்கை, பலியின் ஜீவி இல்லைங்களா? வசனம் வாசிக்கிறோம் இல்லைங்களா? படிக்கலாம். யோவான் 8:29. யோவான் 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார். பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடுவதில்லை என்றார். பலியின் உடன்படிக்கை. நம்ம பொதுவா ஞானஸ்நானம்ன்ற வார்த்தையை பயன்படுத்துறோம் இல்லைங்களா? இதை பெயர் சபையும் பயன்படுத்துறாங்க. ஞானஸ்நானம்ங்கிற சொல்ல பெயர் சபையும் பயன்படுத்துறாங்க. நல்ல ஒரு அர்ப்பணிச்சவங்களுடைய வாயில என்ன வார்த்தை வரும் அப்படின்னா, பலியினால் உடன்படிக்கை செய்திருக்கிறோம் அல்லது நாங்க அர்ப்பணம் செய்திருக்கிறோம், பிதாவுக்கு பிரியமானதை செய்திருக்கிறோம். இது ரொம்ப முக்கியமான வார்த்தை. நம்மளுடைய அர்ப்பணத்துக்கு இன்னொரு பேரு, பலியினால் நாம் செய்த உடன்படிக்கைக்கு இன்னொரு பேர் என்னன்னா, பிதாவுக்கு பிரியமானதை செய்தல். இப்ப பிதாவுக்கு பிரியமானதை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் லைஃப்ல எப்படி செஞ்சாரு? இததான் பிரதான ஆசாரியன் இந்த இடத்துல நமக்கு காண்பிக்கிறார். 3 வருஷம் அவருடைய ஊழிய வாழ்க்கையை பரிசுத்த ஸ்தலத்துல பிரதான ஆசாரியன் வெளிப்படுத்த காட்டுறார் நமக்கு. இவர் டைம் எடுத்துக்கிறார்ல, ரத்தத்தை தெளிக்க உள்ள போற வரைக்கும் பரிசுத்த ஸ்தலத்துல வேலை செய்யறாருல. இந்த வேலை செய்யற காலகட்டம் கிறிஸ்துவனுடைய 3 வருஷத்தை அடையாளப்படுத்துது. அந்த 3 வருஷத்துல ஒரே நோக்கம் பிரதான ஆசாரியனுக்கு என்ன இருந்துச்சு? நம்ம பிரதான ஆசாரியனுக்குன்னா புகை ஓவர்ஃபுல் ஆகி மகா பரிசுத்த ஸ்தலம் போகணும், உள்ள போய் ரத்தத்தை தெளிக்கணும். வேற எந்த இடத்துலயும் அவருடைய கவனம் இல்லை. ஒரே நோக்கம், புகை எழுப்பிட்டே இருக்கணும். இப்ப புகை எழுப்புறதுக்கு என்ன ஆன்சர்? பிதாவுக்கு. அப்படின்னா என்ன? பிதாவுக்கு பிரியமானதை செய்யறதுன்னா என்ன? அதனுடைய ஆழ்ந்த பொருள் என்ன அப்படின்னா, சொன்னார் இல்லைங்களா, என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் நான் இருக்க வேண்டியது இல்லையா? 12 வயசுலயே கேட்டார் அம்மாவை பார்த்து, என்னைய தேடுனீங்க, நான் என் பிதாவுக்கு அடுத்தவைகள்ல இருக்க வேணாமா அப்படின்னா, அதுதான் எனது போஜனம், அதுதான் என்னுடைய பானம். அதாவது தேவனுடைய சித்தத்தை செய்து அவருக்கு பிரியமானவைகளை செய்யறது மட்டுமே என்னுடைய உணவு, என்னுடைய தண்ணீர்னு சொன்னார். அப்ப அவர் முழு மூச்சா புகை ஏறெடுத்தது எதை நமக்கு அடையாளப்படுத்துது? உலக வாழ்க்கையில அவருக்கு எந்த நாட்டமும் இல்லாமல் 3 வருஷமும் ஒன்லி ஒன் பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தில் மாத்திரமே கவனமா இருந்ததுனாலதான் சக்சஸ்ஃபுல்லா அவருடைய ஓட்டத்தை முடிச்சு நமக்கு தலையானவராக அவரால் ஜெயம் பெற முடிஞ்சது. எடுத்துக்காட்டு, அவருடைய பசி, கடுமையான பசியின் போது சாத்தானுடைய தூண்டுதல், இந்த கல்லை அப்பமா மாத்தி சாப்பிடு. இப்ப இது தேவ சித்தமா இல்லையான்னு தான் அவர் பார்த்தாரு. தன்னுடைய பசியா இல்லையான்னு அவர் யோசிக்கல. பட்னியா கூட இருந்து தேவனுடைய ஊழியத்தை செஞ்சு தேவனுடைய வார்த்தைகளால நான் பிழைக்க முடியும்னு சொல்லிட்டு கல்லை என்ன பண்ணிட்டாரு? ஆனா கல்லை அப்பமாக மாத்திர வல்லமை அவருக்கு
இருந்தது, ஆனா செய்யல. இது சின்ன எடுத்துக்காட்டு, அவ்வளவுதான். இது நமக்கு என்ன பாடத்தை கற்றுத்தருதுன்னா, தனது மாம்சமே மரித்து போனாலும் தேவனுடைய வார்த்தைகளால் நான் பிழைப்பேன். அதனால் வேற எந்த ஒரு முக்கியமான தேவைய உணவு, அந்த உணவுக்காகவே அவர் தேவனுடைய சித்தத்துக்கு மாற்றாக யோசிக்கலன்னு சொல்லும்போது, இது அவருடைய உண்மைத்தன்மைக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. இதுவே போதும். தன்னுடைய உணவு கூட முக்கியமான ஜீவிக்கிற உரிமை இது. அதை கூட தேவ சித்தம் செய்யறதுக்கு முன்னாடி ஒண்ணுமே இல்லைன்னு தூக்கி போட்டார்ல. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும். இப்படி எப்ப பார்த்தாலும் அப்பா அப்பா அப்பா, என் பிதா உங்கள் பிதா. அவர் 100 டைமுக்கு மேல அந்த வார்த்தையை பயன்படுத்துறாரு. பேரை சொல்ல எங்கேயுமே பிதாவாகிய தேவனுடைய பேரை அவர் பயன்படுத்தவே இல்லை. 100 தடவைக்கு மேல உங்கள் அப்பா, என் அப்பா, என் பிதா பூரண சர்க்குணரா இருக்கிறார், என் பிதாவை நோக்கி நான் வேண்டிக் கொண்டால், பிதாவே நீர் எப்போதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்பதை நான் அறிந்திருக்கிறேன், ஆகிலும் இவர்கள் சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் அதை கேட்கும்படி சொன்னேன். எல்லாம் எல்லா இடத்துலயும் எப்படி மட்டுமே அவரை கூப்பிட்டு வராரு, கவனிச்சிங்களா? சோ நோக்கம் பூரா பிதாவாகிய தேவன். இந்த புகை எழும்பிக்கிட்டே இருந்துச்சு. எப்படி? இவர் என் நேசகுமாரன், இவர் சொல்றாரு என் பிதாவுக்கு பிரியமானதை நான் செய்ய வேண்டாமான்னு கேட்கிறாரு. பிதா சொல்றாரு இவர் எனக்கு பிரியமானதை மட்டும்தான். 2 பேரும் ஒரே மனநிலையில இருக்காங்க பாரு. இதுதான் அப்பா மகனுக்குரிய உறவு. பூமியில இருந்துட்டாலும் பரலோகத்தில் அப்பா கூட இருந்த அந்த நிலையை அவர் மறந்து போகல. நான் பூமிக்கு வந்தது அப்பா சித்தம் செய்யறதுக்கு தாங்கிறத நினைவு கூர்ந்தது மாத்திரம் இல்லாமல் ஒவ்வொரு நொடி பொழுதும் தனது வாயின் அறிக்கையினால் அதை சொல்லிக்கிட்டே இருந்தார். அது மாத்திரம் இல்ல, கிரியையில என்ன பண்ணார்? இதுதான் தூபம். நமது வாழ்க்கையில ஜெபத்தை தூபம் குறிக்குது. நம்ம அன்றாடம் செலுத்துற பலியின் வாழ்க்கையில நம்ம என்னென்ன பிரயாசப்படுறோமோ அதெல்லாம் தூபம் குறிக்குது. தேவனுக்கு பிரியமா மேல எழும்புச்சுன்னா ஒரு புகை, அது நமது பலியின் வாழ்க்கை. தேவன் பார்த்து சாட்சி சொல்லணும். இப்ப பெட்டி வரைக்கும் போகுது புகை. பிறகு பிரதான ஆசாரியன் உள்ள போறாருன்னா இது யாருடைய அங்கீகரிப்பு? புகை உள்ள வந்துருச்சு, அடுத்து நீங்க உள்ள வாங்க அப்படின்னு யாரை கூப்பிட்டாரு? பிதாவாகிய தேவன். பிதாவானவருக்கு பிரியமானதை ஆண்டவர் செய்யும் போது அவருக்கு கல்வாரி வந்தது, மரணம். மரணத்தை கடந்துதான் அந்த ஸ்கிரீனை கடந்து அந்த பக்கம் போய் ரத்தத்தை தெளிக்கிறார் இல்லையா பிரதான ஆசாரியன். அது எதை அடையாளப்படுத்துதுன்னா 40 நாளுக்கு பிறகு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பரத்துக்கு ஏறி ஈடுபலியினுடைய அக்கௌண்ட்டை செட்டில் பண்றார். இந்த ஸ்கிரீனுக்கு அந்த பக்கம் போறாருல பிரதான ஆசாரியன், போய் தானே ரத்தத்தை தெளிக்கணும். அது 3.5 வருஷம் ஊழியத்தை முடிச்ச பிறகு புகை மண்டலம் சூழ்ந்தது. 3.5 வருஷத்துலயும் அவருடைய சாட்சி 100% பிதாவுக்கு பிரியமா இருந்துச்சு. இப்ப அந்த சாட்சி முடிச்சதுனால மேல வாங்கன்னு மகனை கூப்பிடுறாரு. போய் ஆதாமுடைய சந்ததிக்காக கொடுத்துட்ட ஈடுபலியினுடைய அக்கௌண்ட் என்ன பண்ணிட்டார்? ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம கடனை அவர் செட்டில் பண்ணிட்டார். புரியுதுங்களா? இதைதான் நம்ம வாசிக்கிறோம் எபேசியர் 5:2. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். ஆமா, 2 பாயிண்ட் இங்க நம்ம கவனிக்கிறோம். கிறிஸ்து தம்மை நமக்காகவும் வருது, தேவனுக்கு 2 அன்பு வந்துருச்சு. கவனிச்சிங்களா? நமக்காக என்பது பிறன் மேல அன்பு. கற்பனையினுடைய பொருள் என்ன? சுருக்கம். தேவனாகிய கர்த்தரிடத்துல முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் அன்பு கூறுவாயாக. இதற்கு இணையானது வந்துருச்சு பாருங்க, 2 வார்த்தை. நமக்காக என்பது பிறன் மேல கொண்ட அன்பு. தேவனுக்கு சுகந்த வாசனைனா பிதாவுக்கு பிரியமானதை அவர் செய்யறாருனாலே இங்க கண்ணில் காணக்கூடிய சகோதர சகோதரிகளுக்காக அவர் ஜீவன் கொடுத்ததுலதான் தேவனுடைய விருப்பமே இருந்துச்சு. தன் மகன் எப்படி தன்னுடைய சித்தத்தை செய்யணும்? பூமியில பாவிகளுக்காக இறங்கி போய் தன்னுடைய பரிபூர்ண மாம்ச தன்மையை இவங்களுக்காக பலி செலுத்தி இதுல என்னை பிரியப்படுத்தணும்னு தேவன் வச்சிட்டார். அப்ப பிதாவின் மேல கர்த்தர் வச்சிருக்கிற அன்பு எதுல வெளிப்படணும்னு வச்சிட்டாரு? நமக்காக ஜீவன் கொடுத்தார்ல, அதுதான் அந்த 2 வார்த்தை குறிக்குது. கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையாக. வந்துருச்சா அந்த ஆன்சர்? அப்ப புகை எழுப்புனது கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நொடி பொழுதும் ஒவ்வொரு மணி நேரமும் அந்த 3.5 வருஷமும் பிதாவுக்கு பிரியமானதை யோசிச்சார். அந்த பிரியமானதுல என்ன இருந்துச்சு? உங்களையும் என்னையும் மீட்கணுங்கிற விஷயம் மட்டும்தான் இருந்துச்சு. மரணத்தில் இருந்தும் சாபத்தில் இருந்தும் ஆதாமுடைய சந்ததியை மீட்கணும். அதுல குறிப்பாக ஆதாமுடைய சந்ததியில விசேஷமான வகுப்பார் யாருன்னா கர்த்தருடைய சரீரமாகிய சபையை ஃபர்ஸ்ட் மீட்கணும். அதனாலதான் சகோதரர்களுக்காக அவர் ஜீவன் கொடுத்தாருன்னு உரிமையா எடுத்துக்கிறோம். அந்த ரான்சம்ல முதல் ஆசீர்வாதம் யாருக்கு? நமக்கு. நமக்கு அப்புறம் தான் உலக ஜனங்களுக்கு.
ஸோ ரெண்டு விஷயமும் இங்கே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே நம்ம பார்க்குறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் இதை குறித்து சொல்லும்போது 1 தெசலோனிக்கேயர் 2:6, 1 தெசலோனிக்கேயர் 2:6 நாங்கள் கிறிஸ்துவின் அப்போஸ்தலராக உங்களுக்கு பாரமாயிருக்க கூடியவர்கள் ஆனாலும் உங்களிடத்திலாவது மற்றவர்களிடத்திலாவது மனுஷரால் வரும் மகிமையை நாங்கள் தேடவில்லை. இந்த வசனம் ஏன் இங்க படிச்சோம்னா, புகை உள்ளதான் ஏறெடுக்கணும், கவனம் பூரா எங்க இருக்கணும், பரிசுத்த ஸ்தலத்திலையும் அடுத்து மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு போகணுங்கிறதுலயும் இருக்கணும். இதுதான் இப்ப நாம எங்க இருக்கிறோம், பரிசுத்த ஸ்தலத்துல. அடுத்து எங்க போறோம், இப்ப கரெக்டா எங்க நின்றுட்டு இருக்கோம் நம்ம எல்லாரும், பரிசுத்த ஸ்தலத்துல எங்க நின்றுட்டு இருக்கோம்னு கேட்டா என்ன சொல்லலாம், தூப பீடத்திட்ட கரெக்டா நிக்கிறோமா? அப்படின்னா பக்கத்துல ஒரு ஸ்கிரீன் தான் இருக்கு தாண்டி போறதுக்கு. ஆனா நிறைய பேர் தூப பீடத்துக்கிட்ட இல்ல. ஒரு சிலர் குத்து விளக்கிட்டே நின்றுட்டு இருக்கலாம், ஒரு சிலர் மேஜைக்கிட்டேயே நிக்கலாம், ஒரு சிலர் ஸ்கிரீன் பக்கத்திலேயே நின்றுட்டு இருக்கலாம், இன்னும் கொஞ்சம் கூட முன்னேறி அர்ப்பணிப்பு வாழ்க்கையில ஒவ்வொருத்தரும் கொஞ்சம் ஸ்லோவா இருப்பாங்க, ஒரு சிலர் கொஞ்சம் ஸ்பீடா இருப்பாங்க. எப்போதும் பிதாவுக்கு பிரியமானதை யோசிக்கிறவங்க மட்டும்தான் புகை எழுப்புறதுலயே கவனமா இருக்க முடியும். புகை எழுப்புறதுல கவனமா இருக்கிறதுனா என்னங்க, பலியின் வாழ்க்கையை யாரும் வற்புறுத்தி யாரையும் கூப்பிட வேண்டிய அவசியமே இல்லை, தானா வரணும். பலியின் வாழ்க்கை என்பது பிரேயர்ல இருந்து, தேவனுடைய வார்த்தையை தியானிக்கிறதுல இருந்து, கேட்கறதுல இருந்து, பலியின் ஜீவியத்துல பங்கெடுக்கிற வரைக்கும், ஆவிக்குரிய கூடுகையில பங்கெடுக்கிற வரைக்கும், பிரதர் வாங்க சிஸ்டர் வாங்கன்னு யாரும் வற்புறுத்துறதுக்கு பேரு புகை எழுப்புறது இல்ல. புகை எப்படி எழுமணும், தானா வரணும். சரி, நம்ம யாரையாவது ஃபோர்ஸ் பண்ணி புகை வந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்ன, அது புகை. ஆனா பிதாவுக்கு பிரியமானது அந்த புகை இல்ல. இந்த புகை முரட்டாட்டம் உள்ள புகை. அதாவது அந்த புகையில சில நேரத்துல மரத்தூள் விழுந்துச்சுன்னா அது கசியும் பாருங்க, நறுமணமா வராதுல்ல. அந்த மாதிரிதான் நம்ம இன்னைக்கு இருக்கிறோம். அவர் கையில இருந்து விழுந்தனாலதான் அந்த புகை என்னாச்சு, நறுமணமாச்சு. அதாவது கிறிஸ்துவ கையில இருந்து அவரால் மீட்கப்பட்டனாலதான் நம்மளுடைய குறைகள் எல்லாம் சரி பண்ணி நம்ம சார்பாவும் பிரதான ஆசாரியன் என்ன பண்றாரு, தூபத்தை ஏறெடுக்கிறார். இப்போ நம்மளுடைய பிரச்சனையே என்னன்னா, இந்த புகையை எழுப்புறதுல கவனம் இல்லாம வெளியில இருக்கிறவங்கள பார்த்துட்டு இருக்கிறோம். புகைய கொஞ்சம் வெளியே விட்டுட்டு இருக்கிற மாதிரி. புகையை என்ன பண்ண சொல்லிட்டாரு, வெளியில போடக்கூடாதுன்னா மடிச்சு போட சொன்னார் இல்லைங்களா முகப்புல. நம்ம வேலை என்ன இருக்குன்னா, இன்னைக்கு அநேக சகோதர சகோதரிகள் நிலை எப்படி இருக்குன்னா, உடன்படிக்கை வாழ்க்கையில உலகம் நம்மளை என்ன சொல்லுமோ, பெயர் சபையிலிருந்து விட்டுட்டு வந்தோமே, அந்த பெயர் சபை நம்மளை ஒரு கிறிஸ்தவங்களா அங்கீகரிக்காதோ, இங்கெல்லாம் ஏன் போய் உட்கார்ந்துருக்கிறீங்கன்னு கேட்கிறாங்கன்ட்டு நிறைய பேர் பாத்தீங்கன்னா பலி செலுத்துற முகாந்தரத்தை கண்டுபிடிச்சிடுறாங்க, உண்மை சத்தியம் எங்க இருக்குன்னு பாத்துறாங்க. பட் அவங்களோட டிராவல் பண்ண ரொம்ப யோசிக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, இது சிறு கூட்டமா இருக்கே, பெயர் சபையில மாதிரி லட்சக்கணக்கான பேர் கூட மாட்டாங்களே, இங்க போய் நம்ம உட்கார்ந்தோம்னா நம்ம ஏரியால இருக்கிற கிறிஸ்தவ ஜனங்க நம்மள அங்கீகரிப்பாங்களா? இப்படி கிறிஸ்தவ பாரம்பரியத்துல இருந்து சிலர் என்ன பண்றதில்ல, வெளியில வர்றதில்ல. சிலர் உலகத்துக்கு பயந்து பலி செலுத்துறது. இதுதான் பவுல் இங்க சொல்றாரு, மனுஷரால் வரும் மகிமையை தேடுனீங்கன்னா பிதாவுக்கு பிரியமா இருக்க முடியாது. நான் கிறிஸ்துவினுடைய அப்போஸ்தலனா இருக்கிறேன், என்ன சொல்றாரு, உங்களுக்கு பாரமா இருக்கக்கூடியவர்கள் ஆனாலும் உங்களிடத்திலாவது மற்றவர்களிடத்திலாவது மனுஷரால் வரும் மகிமையை நாங்கள் தேடலைனா, யார் பார்க்க நம்மளுடைய பலி பிரியமா இருந்தா போதும். இது இருந்தாலே மனுஷரோட போராட்டமே இல்லைங்க. உடன் சகோதர சகோதரிகளா இருந்தாலும் சரி, உலக நண்பர்களாக இருந்தாலும் சரி, உங்க உறவுகளா இருந்தாலும் சரி, பெயர் சபையா இருந்தாலும் சரி, புகையை வெளியே விடாதீங்கிறாரு. இப்ப வெளியே உற்ற புகை வெளியே கசிஞ்சு வந்துச்சுன்னா ஒரு லேவியனுடைய பார்வைக்கு வரும், அடுத்து பாளையத்துக்கு போகும், அதாவது இஸ்ரேலுடைய பார்வைக்கும் போகும். இது ரெண்டும் எதை அடையாளப்படுத்துதுன்னா, உலக மனிதர்கள் நம்மளை அங்கீகரிக்கணும்னு நினைக்கிறது தப்பு, பெயர் சபை நம்மளை அங்கீகரிக்கணும். லேவி யாரு, ஆசாரியன் அர்ப்பணிச்சவங்கன்னா லேவி கிறிஸ்தவ உலகம். இவங்க பார்வையில அங்கீகாரம் பெற நினைச்சோம்னா அந்த புகை வெளியே தான் போகும், தேவனுக்கு பிரியமா இருக்காது. இப்ப ஆண்டவர் ரோமர்களுக்கோ யூதர்களுக்கோ பிரியமா இருக்க நினைச்சாரா? இப்ப அவருடைய நாட்கள்ல அவருக்கு இருந்த பெயர் சபை எது, யூதர்கள், யூத மதம், அரசாங்கம் ரோம். இது ரெண்டுலயும் அவர் டச்சே இல்லை, கவனிச்சிங்களா? அப்ப உண்மையாக ஆண்டவருடைய அடிச்சுவடை பின்பற்றி போறவங்க பூலோக அரசாங்கத்தோட கனெக்ஷன் வைக்க மாட்டாங்க, முதல் பாயிண்ட். ரெண்டாவது, பெயர் சபையோடு தொடர்பு வைக்கும். அதான் யூத மதமும் ரோம அதிகாரிகளும் எதை நமக்கு அடையாளப்படுத்துறாங்கன்னா, கிறிஸ்துவனுடைய சரீரமாகிய சபையும் யார் மாதிரி இருக்கணும்னா, கிறிஸ்து ரோம ராஜாக்களோடனோ யூத பரிசேயர் சதுசேயருடைய தொடர்புல இல்லை, அவர் எதிர்த்துதான் நின்னார் எல்லா விஷயத்திலையும். ஏன்னா இவங்களுக்கு பிரியமா இருந்தா பிதாவுக்கு பிரியமா இருக்கு. உலகத்திலோ
மனிதரால் வரக்கூடிய வேற எந்த புகழ்ச்சியோ அங்கீகாரமோ நமக்கு வேணும்னு தேட நினைச்சோம்னா புகையை சுகந்த வாசனையாக தேவன் நுகரும்படி நம்ம யாரால என்ன பண்ண முடியாது, ஏறெடுக்க முடியாது. எனவே மனிதரால் ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும் அப்படின்னு நினைச்சுதான் இன்னைக்கு அநேகருக்கு பயந்துதான் அநேகருடைய பலியின் வாழ்க்கை பின்னாடி போயிட்டு இருக்கு. உங்க பலியை தேவன் மாத்திரம் சுகந்த வாசனையாக நுகரணும்னு நினைச்ச கண்ணோட்டத்துல செஞ்சு பாருங்க, எவ்வளவு பேர் குற்றப்படுத்தினாலும் நம்ம மனசு நிறைவா இருக்கும். ஏன்னா நான் யாருக்கு மட்டும் பிரியமா இருந்தா போதும். அதான் ஆண்டவர் சொல்லிட்டார், என்னை அனுப்பினவர் எப்பொழுதும் என்னுடனே இருக்கிறார், பிதாவுக்கு பிரியமானதை நான் செய்கிறபடினால் அவர் என்னை தனியே. இப்ப பிதா உங்களுக்கு கூட இருக்கிறது பெஸ்டா, முக்கியமா நிறைய கூட்டத்தோட இருக்கிறது பெருசா? 1000 பேரோட இருந்தோம்னால அவங்க என்னென்ன யோசிக்கிறாங்க, சிந்திக்கிறாங்க, நமக்கு பின்னாடி முதுகுல குத்துறாங்களா, காலை வர்றாங்களான்னு தெரியாது. பார்க்கத்தான் கூட்டமா இருப்போம். ஆனா இருதயத்தை பார்க்கிறவர், அவருக்கு பிரியமானதை செஞ்சிட்டோம்னா தனியா நின்னாலும் தைரியமா நிக்கலாம். 1000 பேர் நம்மளை குற்றம் சொல்லிட்டு இருந்தாலும் நம்ம மனசாட்சி என்ன சொல்லும், நான் செய்யறது தேவ சித்தம். சோ இந்த 1000 பேர் என்னை குறை சொல்றதை பத்தி எனக்கு, இதுதான் ஒரே கவனமா பரிசுத்த ஸ்தலத்துல மட்டும் புகையை எடுக்கணும். மனுஷருக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாது, பயப்படவே கூடாது. இதை கண்ணும் கருத்துமா செஞ்சார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அதே விஷயத்தை தான் அப்போஸ்தலர்கள் செஞ்சாங்க. எந்த மனுஷருக்கும் நாங்க பயப்பட மாட்டோம்னு எதிர்த்து தான் நின்னாங்க. ஆண்டவருடைய ஆவியை அப்படியே பேதுருக்கிட்டையும் பவுல்கிட்டையும் பார்க்க முடிஞ்சு இல்லைங்களா? நீங்கள் கொலை செய்தவரைத்தான் பிதாவாகிய தேவன் உயிரோடு எழுப்பினார், நாங்கள் அனைவரும் அதற்கு சாட்சி. இந்த தைரியம் அதுக்கு முன்னாடி பேதுருக்கு இல்ல. என்ன காரணம்? புகையை இப்ப என்ன பண்றாரு, பிதாவுக்கு பிரியமாக ஏறெடுக்க ஆரம்பிக்கும் போது அதுக்கு முன்னாடி மறுதளிச்ச பேதுரு வாயிலிருந்து ஈடுபலியை பத்தின விட்னஸ் வருது பாரு. இப்படித்தான் நம்மளுடைய லைஃப்ல பலியின் வாழ்க்கை முதல் இடத்தை பிடிக்கணும். பூலோக விஷயம், குடும்பம், நட்பு, பெயர் சபை, இதுல எவ்வளவு நஷ்டம் வந்தாலும் கவலைப்படாதீங்க. கிறிஸ்துவுக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டுட்டீங்கன்னா பரலோக ஆசீர்வாதத்துக்குள்ள போலாம். அற்ப காரியங்கள் வந்து குறுக்கிட்டு பலியின் வாழ்க்கைக்கு 2வது இடம் கொடுத்துட்டு பூலோக விஷயத்தை முன்னாடி யார் வச்சாலும் சரி, அவங்க சுகந்த வாசனை ஏறெடுக்கிற இடத்துக்கிட்டே இல்லைங்கிறத முதல்ல நம்ம கவனத்துல வச்சுக்கணும். நெக்ஸ்ட் பார்க்கும்போது இந்த முகப்பின் மூடுதிரை மடித்து போடப்பட்டதனுடைய 2வது ஆவிக்குரிய அர்த்தம், சூரிய வெளிச்சம் உள்ள வரக்கூடாது. முதல் பாயிண்ட் என்ன பார்த்திருக்கோம், புகை கசிஞ்சு வெளியே வரக்கூடாது. இப்ப புகை உள்ள ஏறெடுக்கிறது பிதாவுக்கு பிரியமானதை செய்யறது, கசிஞ்சு வெளியே வந்தா மனித அங்கீகாரத்தை தேடுவது. 2 பாயிண்ட்ல சிம்பிளா புரிஞ்சுங்க. இப்ப நம்ம நோக்கம் ஃபுல்லா யார் மேல இருக்கணும், பிதாவுக்கு பிரியமானதை குமாரன் செய்தது போல அவர் வழியிலேயே நடந்து போய் நாமளும் செய்யணும். இப்போ இந்த மூடுதிரை சூரிய வெளிச்சத்தை தடுத்து கூடாரத்துக்குள்ள அனுப்பாத அளவுக்கு மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பின் வேலையை செய்தது. ஏன் சூரியன் என்ன ஆவிக்குரிய அர்த்தம்? சூரியனை ஆவிக்குரிய அர்த்தத்துல பைபிள்ல என்னவா குறிப்பிடப்பட்டிருக்கு? சூரியனுக்கு, என் நாமத்திற்கு பயப்படுகிறவர்கள் மேல் யார் நீதியின் சூரியன்? அப்ப ஏன் சூரிய வெளிச்சம் உள்ள வரக்கூடாது? இந்த இடத்துல குத்து விளக்குன்ற வெளிச்சம் உள்ள இருக்கு இல்லைங்களா? நல்லா கவனிச்சிங்கன்னா பைபிளுக்கு ஒரு மீனிங் இருக்கு ஒவ்வொரு வசனத்துக்கும். ஆசரிப்பு கூடாரத்துக்கு வரும்போது அது மாறும், தலையிலா மாறும். ஏன் அப்படின்னா ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள வெளிச்சம் சூரியனுடைய இடத்தை குத்துவிளக்கு எடுக்குது. இப்ப முகப்புல போட்டு மூடியாச்சுனாலே இந்த கூடாரத்துக்குள்ள வேற வெளிச்சம் வரக்கூடாதுன்னா, இப்ப கிழக்குல இருந்து உதித்து வரக்கூடிய சூரிய கதிர்வீச்சு உலகத்தின் ஆவியை குறிக்குது. புரியுதுங்களா? கிழக்கு எதை குறிக்குது? உலகம். உலக திசையிலிருந்து வரக்கூடிய எந்த வெளிச்சமும் கூடாரத்துக்கு தேவையில்லை. 7 அகல்கள்ல இருந்து வரக்கூடிய வெளிச்சம் மட்டுமே போதும். இது நம்ம முதல்ல பார்த்த பாயிண்டோட தொடர்புடையது தான். பெரிய வித்தியாசம் ஒண்ணும் கிடையாது. பலியின் வாழ்க்கையில கவனமாக இருக்கும்போது உள்ள மாத்திரம் இருந்து பிதாவுக்கு பிரியமானதை மாத்திரம் செஞ்சா போதும்னு யோசிச்சோம்ல, அப்படிப்பட்ட புது சிருஷ்டிகளுக்கு தேவன் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறாரு. நீங்கள் வளர்வதற்கு எனது வெளிச்சமாகிய 66 ஆகமங்கள்ல இருந்து வரக்கூடிய வேத வசனங்கள், அதிலிருந்து பெறப்படுகிற பரிசுத்தாவியே உங்களுக்கு போதும். குத்துவிளக்கு தேவனுடைய வார்த்தைகளை குறிக்கிறது. குத்துவிளக்கு பைபிள், குத்துவிளக்கில் ஊற்றப்பட்ட எண்ணெய் ஒளிவ எண்ணெய் பரிசுத்தாவி, அதில் எரியக்கூடிய தீபம் சத்தியாவி. புரியுதுங்களா? பரிசுத்தாவி சத்தியாவி ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, சத்தியத்தை புரிவதற்கு தேவன் நமக்கு கொடுக்கிறது பரிசுத்தாவி, சத்தியத்தை நான் புரிஞ்சுக்கிட்டேன்றதை என் வாழ்க்கையில நான் வெளிப்படுத்துறதுக்கு பேர் சத்தியாவி. பாயிண்ட் புரியுதுங்களா? குத்துவிளக்கு பைபிள், ஒளிவ எண்ணெய் பரிசுத்தாவி, எரிகிற தீபம் சத்தியாவி. சத்தியாவியும் பரிசுத்தாவியும் இருக்கு இல்லைங்கிறத எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இப்ப சத்தியம் கேட்கும் போது புரியுது இல்ல, அப்ப நமக்குள்ள என்ன இருக்குது? ஒளிவ எண்ணெய் இருக்கு, பரிசுத்தாவி இருக்கு. சத்தியாவி இருக்கா இல்லையாங்கிறது லைஃப்ல தான் வெளிப்படும். சத்தியாவி இருந்தா யாரையும் தூண்டி போட்டு என்ன பண்ண வேண்டியது இல்லை, லைஃப்ல சுடரா இருக்கும். நம்ம மலையின் மேல் உள்ள பட்டணம். அப்ப என்ன சொல்ல வராரு?
விளக்கை கொளுத்தி ஒருவனும். இந்த 2 வசனத்துல என்ன ஆண்டவர் வெளிப்படுத்துறாரு அப்படின்னா, உங்களுக்குள் இருக்கக்கூடிய வெளிச்சம் தானா வெளிப்படணும். லைஃப்ல பாக்குறவங்க சொல்லணும், இவர் பொய் பேச மாட்டார், பொழுதுபோக்க மாட்டார், வீணான வார்த்தை பேச மாட்டார், இவருடைய அர்ப்பணிப்பு வாழ்க்கையில அவர் கரெக்டா இருப்பார். இதெல்லாம் எதனுடைய வெளிப்பாடு? ஊற்றப்பட்ட எண்ணெயினுடைய பிரகாசம். அந்த தீபம் எரிந்து வெளிப்படுத்துது இல்லைங்களா? அப்ப எல்லாருக்குள்ளயும் பரிசுத்த ஆவி இருக்கு. ஒண்ணும் இல்ல, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தேவகுமாரன் விசுவாசிக்கிறதுக்கே பரிசுத்த ஆவி வேணுமா இல்லையா? அப்ப யாருக்கிட்டையும் பரிசுத்த ஆவி தான் இருக்கு. கிறிஸ்தவ உலகத்துக்குள்ளேயே இருக்கு, அளவா இருக்கு. ஆவியே இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஆண்டவரை விசுவாசிக்க என்ன வேணும்? ஒளிவ எண்ணெய் வேணுமே. உங்ககிட்ட என்கிட்டயும் அளவில்லாமல் கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. ஆனால் இது சத்திய ஆவியில வெளிப்படுதா, லைஃப்ல வெளிப்படுதா, நம்முடைய பேச்சிலையும் கிரியைகளையும் நடத்தைகளையும், இதுதான் ஆச்சரியமான ஒளின்னு சொல்லப்படுது. புரியுதுங்களா? பரிசுத்தாவிக்கும் சத்தியாவிக்குமே டிஃபரெண்ட் இருக்கு. சரி, ஏன் இந்த ஆவி மாத்திரம் போதும்னு சொல்றாரு? வசனம் படிக்கலாம். கலாத்தியர் 4:19. கலாத்தியர் 4:19. என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும் உங்களுக்காக மறுபடியும் கர்ப்ப வேதனைப்படுகிறேன். இப்ப புது சிருஷ்டி எங்க உருவாகுது? நம்ம ஒவ்வொருவருக்குள்ளயும், நம்மளுடைய எண்ணத்திலையும் சிந்தையிலையும் உருவாகுது. ஒட்டுமொத்த புது சிருஷ்டியும் எங்க உருவாகுதுன்னா, இந்த கூடாரத்தை வச்சு சொன்னா பரிசுத்த ஸ்தலத்துல, அதாவது மூடி மறைக்கப்பட்ட ஒரு சேஃப்டியான இடத்துல, குத்துவிளக்கின் வெளிச்சத்துல, சமூக தப்பத்தினுடைய போஷிப்பில, தூபத்தை ஏறெடுக்கக்கூடிய ஒரு ஆசாரியனுடைய மேற்பார்வையில ஒவ்வொரு புது சிருஷ்டியும் வளர்க்கப்படுது. புரியுதுங்களா? அப்படி பார்க்கும்போது பரிசுத்த ஸ்தலமே எதற்கு நிழலாக இருக்குன்னா, சுவிசேஷ யுகம் முழுவதிலும் புது சிருஷ்டிகளை உருவாக்குகின்ற இடமா இருக்கு. ஆண்டவர் முதல் புது சிருஷ்டி 3 வருஷத்துல அவர் ரெடி ஆயிட்டாரு. புது சிருஷ்டிக்கு தலையாக ஆவியினால் ஜெனிப்பிக்கப்பட்டார், ஞானஸ்தானத்துல பிறந்தார், உயிர் தெழுதல்ல. இப்ப நாமளும் உடன்படிக்கை செய்யற ஒவ்வொருவரும் ஜெனிப்பிக்கப்படுறது பரிசுத்த ஸ்தலத்துல. நிழல் தான் அது. வளர்க்கப்படுறோம் இந்த காலகட்டத்துல. பிறக்கும் போது மரணத்துக்கு பிறகு உயிர் தெழுதல்ல பங்கடையும். இப்ப இதுக்கு இடைப்பட்ட காலகட்டத்துல என் சிறு பிள்ளைகளேன்னு எல்லாரையும் பார்த்து பவுல் சொல்றாரு, உங்களுக்காக நான் கர்ப்ப வேதனைப்படுறேன்ற. அப்படின்னா ஒருவரை சத்தியத்துக்குள்ள வழி நடத்துறதும், அவங்களுக்கு போயிட்டு பேசிக் லெசன் எடுப்பதும், அவங்களை அடுத்து தொடர்ந்து சத்திய பாதையில வழி நடத்துறதும் எவ்வளவு சிரமமான விஷயம்ன்றத அன்னைக்கே சொல்லியிருக்காரு பாருங்க. இன்னும் சொல்ல போனா அவங்க தான் அந்த ஊழியத்தை கரெக்டா செஞ்சாங்க. சத்திய பாதையில டே நைட்டா கண் விழிப்புகள்ல, சாப்பாடு இல்லாம, நம்மள மாதிரி இன்னைக்கு வாகனங்கள் இல்லாம, குளிர்லையும் பட்டினிலையும் பசியிலையும் நிர்வாணத்திலையும் கையில வேலை கூட செஞ்சுட்டு அவ்வளோ சிரமப்பட்டாங்க. எதுக்கு? ஆண்டவருடைய அடிச்சுவடை பின்பற்றக்கூடிய புது சிருஷ்டிகள் எங்கேயாவது இருந்துட மாட்டாங்களா? அவங்க அந்த உடன்படிக்கைக்கு வந்துட மாட்டாங்களா? அதுல உண்மையா இருந்து ஓட்டத்தை ஓடி முடிச்சிட மாட்டாங்களான்னு தேடி அலைஞ்சாங்க. அப்படிப்பட்டவங்களை பவுல் என்ன சொன்னார்னா, ஒரு தாய் ஸ்தானத்துல இருந்து சொல்றாரு, உங்களுக்காக நான் உங்களை பெத்து எடுக்கிறதுக்கு கர்ப்ப வேதனைப்பட. அவ்வளவு அக்கறையோட பேசுறார். அப்போ நம்ம ஒவ்வொருவருமே இன்னைக்கு கர்ப்ப வேதனைப்படணும். எதுக்காக? இன்னொருத்தருக்குல, நமக்காக. முதல்ல இன்னொரு புது சிருஷ்டி, முதல்ல நம்ம புது சிருஷ்டியே பெத்தெடுக்கிறதுக்கு கேள்விக்குறியா இருக்கும்போது இன்னொரு புது சிருஷ்டியை போய் நாம அங்கிட்டு பெத்தெடுக்கிறது. முதல்ல நான் ஒரு புது சிருஷ்டியா, என் வளர்ச்சி பாதை எந்த அளவுக்கு இருக்கு, எனக்குள்ள கரு அப்படி உருவாயிருந்துச்சுன்னா அது டெவலப் ஆயிருக்கா, அதற்கு சரியான ஆகாரமாக அப்பத்தை நான் சாப்பிட்றேனா, குத்துவிளக்கின் வெளிச்சத்துக்கு அருகில் நான் காணப்படுறேனா, என்னுடைய கவனம் முழுக்க தூபத்தை ஏறெடுக்கிறதுலயே இருக்கா? இப்படி நம்ம ஒவ்வொருவரும் பவுல் மாதிரி கர்ப்ப வேதனைப்படணும். முதல்ல நமக்காக. அப்புறம் நாம சத்தியத்துல யாரையாவது வழி நடத்தணும்னா அவங்களுக்காகவும் என்ன பண்ணலாம்? கர்ப்ப வேதனைப்படலாம். ஆனா முதல்ல நாம எப்படி இருக்கணும்? இதைத்தான் பேதுரு சொல்லும் போது 1 பேதுரு 2:9. 1 பேதுரு 2:9. நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும், ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும், பரிசுத்த ஜாதியாயும், அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். இப்போ நாம ஒரு புது சிருஷ்டி உள்ள இருக்கோம். பரிசுத்த ஸ்தலத்துல தேவனுடைய மறைவுல இருக்கிறோம். உன்னதமானவருடைய மறைவுன்னு கூட சொல்லலாம் பரிசுத்த ஸ்தலத்தை. இந்த அந்தகார இருளில் இருந்து ஆச்சரிய ஒளிகிட்ட நம்மளை ஏன் அழைத்தாருங்கிறதுக்கு பேதுரு இங்க பதில் சொல்றாரு. அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கிறது. நாம பெற்றுக்கொண்ட நன்மையை, உங்களுக்கும் எனக்கும் இருக்கக்கூடிய பரம அழைப்பினுடைய இந்த ஸ்லாக்கியத்தை, வரப்போற ராஜ்யத்தினுடைய ஆசீர்வாதங்களை எல்லா ஜனங்களுக்கும் போய் சொல்றதுதான் இந்த ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு நீங்களும் நானும் வந்தது. அதுதான் அதனுடைய நோக்கம்.
இதுக்கு தான் அழைச்சிருக்கிறார் நம்மள. ஒண்ணு, சத்தியத்தை அறியாத உலக ஜனங்களுக்கு ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை ஓரிரண்டு வார்த்தைகள்ல சாட்சியா சொல்லுங்க. பெயர் சபை ஜனங்களுக்கு ஃபாலோ கிளாஸ் எடுக்கலாம், ஆனா உலக நண்பர்களுக்கு சாட்சியாக சொல்லலாம். ராஜ்யம் இப்படி ஒண்ணு வரப்போகுது, ஆண்டவர் இயேசு அதற்காகத்தான் மரிச்சாரு அப்படின்னு ஓரிரண்டு வார்த்தைகள்ல சாட்சியா கூட சொல்லலாம். ஆக மொத்தம் நம்மளுடைய கவனம் முழுவதும் எதன் மேல இருக்கணும்? சத்தியத்துல. குத்து விளக்கினுடைய வெளிச்சம் இன்னைக்கு உலகத்துல யாருக்கும் கிடைச்சிராத ஆச்சரியமான ஒளியை குறிக்குது. அந்தகார இருளில் இருந்து ஆச்சரியம் என்பது ராஜ்யத்தை பத்தின சத்தியம். இன்னைக்கு உலகத்துல எங்கேயுமே இல்லை, கிறிஸ்தவ உலகத்துக்குள்ளேயும் இல்ல. அந்த ஆச்சரியமான ஒளியினிடத்துல வந்துட்டோம்னா கவனமா இருக்கணும். அப்பத்தை சாப்பிடுறது, மற்றவங்களுக்கு சர்வ் பண்றது. வெளிச்சத்தை நாம உள்வாங்குறோம், மற்றவங்களுக்கு வெளிப்படுத்துறோம். தூபத்தை நாமளும் ஏறெடுக்கணும், மற்றவங்க தூபத்தை ஏறெடுப்பதற்கு உதவியும் செய்யணும். இப்படித்தான் ஒரு புது சிருஷ்டி மற்றொரு புது சிருஷ்டிக்கு ரோல் மாடலா இருக்கணும். முதலாவது நம்மளுடைய புது சிருஷ்டியை நாம அதிகமாக வளர்த்து கொள்ள தொடர்ந்து பிரயாசப்படணும். இதுதான் ஆண்டவர் சொல்லும்போது யோவான் 16:13, யோவான் 16:13 சத்திய ஆவியாகிய அது வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்தும். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். ஆமா, ஒரு சகோதரனோ ஒரு சகோதரியோ பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள இருக்காங்க, ஆவியினால் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்காங்க என்பதற்கான எவிடன்ஸ் என்ன தெரியுங்களா? வாழ்க்கையில என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு சகோதரர்கள்ட்ட போய் ஆலோசனை கேட்க மாட்டாங்க. ஏன் சொல்லுங்க? சத்திய ஆவி அவங்களுக்குள்ள இருக்கனால இது சரி, இது தப்பு, இது நீங்க செய்யணும், இது நீங்க செய்யக்கூடாதுங்கிறத அந்த ஆழத்தை கர்த்தர் அவங்களுக்கு உணர்த்துவார் பரிசுத்தாவின் துணையோடு. தேவனுடைய வார்த்தைகள்ல கவனமா இருந்தோம்னா இன்னொருத்தர் நம்மளை கைட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. சிலர் கேட்பாங்கல்ல, பிரதர் இந்த தொழில் செய்யறதா இருக்கிறேன், இதுக்கு உங்களுடைய ஆலோசனை என்னன்னு. அந்த தொழில் தப்பான தொழிலா இருக்கும், அவங்களுக்கே மனசாட்சிக்கு நல்லா தெரியுது, செஞ்சோம்னா மாட்டிக்கும் அப்படின்ட்டு. ஏன் போய் கேட்கறாங்க சகோதரர்கள்ட்ட? அந்த சகோதரர் நமக்கு சாதகமா ஏதாவது இவங்க மனசாட்சிக்கே அது தப்புன்னு தெரியும். அதே மாதிரி கேட்பாங்க, பிரதர் திருமண பிராயம் போயிடுச்சு, அதனால பெயர் சபையில் ஒரு பொண்ணு பார்த்துட்டோம், இதை பத்தி நீங்க என்ன? இப்ப சகோதரர் என்ன சொல்ல வேண்டியது வரும்? தெளிவா இருக்கிறவங்க என்ன சொல்லிடுவாங்கன்னா, மாட்டிக்குவீங்க, உங்க லைஃபே போயிரும் அப்படி சொல்லுவாங்க. நமக்கு வேலை மிச்சம் நினைக்கிறவர் என்ன சொல்லிடுவாரு? பரவாயில்ல, நாங்க பார்த்தோம்னா ரொம்ப லேட் ஆகும், நீங்களே என்ன பண்ணுங்க அங்கேயே முடிச்சுங்க, இப்படி சொல்லுவாங்களா இல்லைங்களா? நடக்குதா இல்லைங்களா அந்த மாதிரி எல்லாம்? இது எதனுடைய வெளிப்பாடு? ஒரு உதாரணத்துக்கு தான் சொன்னேன். சத்தியாவி இருந்துச்சுன்னா இந்த கல்யாணம் பண்ணணுமா பண்ணக்கூடாதா? இங்க போய் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணலாமா கூடாதா? இந்த இடத்துக்கு போய் நிக்கலாமா வேண்டாமா? உலகத்துக்குள்ள ஓட்டு போடலாமா கூடாதாங்கிற வரைக்கும் நமக்கே தெரியுங்க. இப்ப தேர்தல் வரப்போகுது இல்ல, அந்த ஓட்டு போடலாமா கூடாதானா உங்களுடைய சத்தியாவி என்ன சொல்லுது? சரி, இது முடிஞ்சு டிஸ்கஸ் பண்ணலாம். இங்க அது வேற ட்ராக்ல என்ன பண்ணிரும், உலக தேர்தலில் நம்ம ஒரு புது சிருஷ்டி பங்கு எடுக்கலாமா வேண்டாமான்றத முடிச்சு நம்ம பேசலாம். ஆனா இது எதுக்கு இந்த இடத்துல சொன்னேன் அப்படின்னா, சத்திய ஆவி உள்ள இருந்துச்சுன்னா நீங்க இன்னசென்டா இருக்க மாட்டீங்க, எதுலையுமே எப்படி இருக்க மாட்டீங்க, எனக்கு தெரியல யாரும் சொல்லலைங்கிற மாதிரி என்ன பண்ண மாட்டாங்க, அப்படிப்பட்டவங்க இருக்க மாட்டாங்க. ஏன்னா சகல சத்தியத்துக்குள்ளும் அவங்களை என்ன பண்ணும், வழி நடத்தும். ஏன்னா அது சுயமாய் சொல்றது இல்ல, யாருடைய ஆழம் அங்க இருக்கு, தேவனுடைய ஆழங்களை நம்முடைய உள்ளத்துக்குள்ள வச்சு வெளிப்படுத்தும் போது இது சரி இது தப்பு அப்படின்றத உங்க மனசாட்சி வரையறுக்கும். வேத எழுத்துக்களுக்கு அடுத்து நேராக தேவன் வழி நடத்துவார். பார், இந்த வார்த்தை இதை சரின்னு சொல்லுது, இந்த வார்த்தை இல்லைன்னு சொல்லு. மனுஷர் நடுவுல தேவையே இல்லை. இதுதான் முறையாக வளர்க்கப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு புது சிருஷ்டி. இப்ப வெளியில இருந்து வெளிச்சம் வந்துச்சுன்னா என்ன ஆகும்? அதுதான் இவ்வளவு நேரம் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது. இந்த திரையை போட்டு ஏன் மூட சொன்னாரு, ஏன் குத்து விளக்கின் வெளிச்சம் போதும்னா, உங்களை வழி நடத்த பரிசுத்தாவியும் சத்தியாவியுமே போதும். மனிதர்களுடைய ஆலோசனை வேண்டாம், உலக ஆலோசனை நமக்கு எதுக்கு? நிறைய கல்விமான்கள் ஞானிகளுடைய தத்துவங்கள்லாம் இன்னைக்கு உலகத்துக்குள்ள உலா வர்றதை நம்ம பார்க்கிறோம். எல்லாமே ஒண்ணு பைபிள்ல இருந்து எடுத்துட்ட சில கடன் வாங்கினதா இருக்கும், முழுசா இருக்காது, விட்டு விட்டா இருக்கும், ஆனா பைபிள் மொழியாக மட்டும்தான் இருக்கும். நிறைய திருமறைகள் நீங்க எடுத்து படிச்சு பாருங்க. ஒருவேளை படிக்க வாய்ப்பு கிடைச்சா சில வாசகங்கள் சில ஸ்கூல்கள் எல்லாம் வேற்று மதத்தினர் எல்லாம் எழுதி போட்டிருப்பாங்க, ஏறக்குறைய பைபிளுடைய வார்த்தையே கொஞ்சம் உல்டாவா இருக்கும், அவ்வளவுதான் மாத்திருப்பாங்க. ஆனா எல்லாமே எங்க இருந்தா வந்துச்சு? பைபிள்ல இருந்து தான் சகலமும் வந்துச்சு. அழிவுக்கு முன்னானது அகந்தைங்கிறத இன்னைக்கு எல்லா மதங்களும் மொழிகளும் சொல்லுது, ஆனா அது எங்கதான் இருந்தது? பைபிள்ல ஒரு வார்த்தை தான். திருக்குறள் எல்லாமே இயற்றப்பட்டது எதனுடைய அடிப்படையில?
ஆமா, தோமா இருந்த நாட்கள்ல அவருடைய சீசனா இருந்தவர் தான் திருவள்ளுவர்னு சொல்றாங்க. இப்ப அவர்கிட்ட இருந்து அவர் என்ன பண்ணிருக்கணும்? ஏன்னா அவர் தமிழ்நாட்டுக்கும் கேரளாவுக்கும் வந்தவர். இது 100% ஆணித்தனமான உண்மை இல்லைங்களா? இன்னைக்கு திருக்குறள் என்னவா இருக்கு? உலக பொதுமறையா இருக்கு. சாதி மத வித்தியாசம் இல்லாம எல்லாரும் திருக்குறள் என்ன பண்ணிருக்கிறாங்க? அக்செப்ட் பண்ணிருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு பைபிள் அப்படி இல்லையே. அப்போ உலக தத்துவங்கள் சில விஷயங்கள் சுவாரஸ்யமா இருக்கும். ஆனா பைபிள் மாதிரி எல்லா விஷயத்துக்கும் நமக்கு ஆன்சர் வராது. அப்போ ஒரு நேரான புது சிருஷ்டி பரிசுத்த ஸ்தலத்துல வளர்க்கப்பட்டால் இது சரி, இது தவறு, இது நம்ம செய்யணும், இது செய்யக்கூடாதுங்கிறதுக்கு பரிசுத்தாவின் துணையே போதும். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, எனது ஆவினாலே ஆகும். இது போதும். சன்லைட் வெளியில இருந்து வேண்டாம். உலக மனித ஆலோசனை, பெயர் சபையினுடைய ஆலோசனை, தத்துவ ஞானிகளுடைய கருத்துக்கள் எதுக்குமே இங்க வேலை இல்லை என்பதை 2வது ஆவிக்குரிய அர்த்தம் குறிக்குது. பாடத்தினுடைய 3வது பகுதிக்கு வரும்போது, இந்த முகப்பில் மடித்து போடப்பட்ட அந்த மூடுதிரைக்கு 2 நேரடியான ரீசன் பார்த்துட்டோம். புகை வெளியே வரக்கூடாது, சூரிய வெளிச்சம் உள்ள போகக்கூடாது. இதுதான் பர்பஸ். இதனுடைய ஸ்பிரிச்சுவல் மீனிங் பார்த்தாச்சு. இப்போ இந்த மூடுதிரை மடித்து போடப்பட்டதுக்கு தீர்க்க தரிசனம் சம்பந்தப்பட்ட காலக்கணக்கு சம்பந்தப்பட்ட ஒரு பாயிண்டை சகோதரர் ரசல் அவர்கள் குறிப்பிடுறார். என்ன அப்படின்னா, அந்த முகப்பில் மடித்து போடப்பட்ட மூடுதிரை 1881 வருஷத்தோட சபை வாய்ப்பு அல்லது ஹை காலிங் பரம அழைப்பு முடிந்ததை காட்டுது நமக்கு. ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு இந்த பாயிண்ட் நம்ம படிக்கும்போது. ஏன்னா அந்த கூடாரத்தை நீங்க கவனிங்க. இது சபை. இந்த முழுங்கொண்ட கூடாரம் சபை சுவிசேஷத்துல தங்களுடைய ஓட்டத்தில் இருக்கிற எல்லாரையும் காட்டுது இல்லைங்களா? அப்படின்னா இந்த ஸ்கிரீனோட இந்த பரம அழைப்பினுடைய வாசல் என்ன ஆகுது? முடியணும் நியாயப்படி. இப்ப இந்த ஸ்கிரீனுக்கு அப்புறமும் ஒரு பிட்டு தொங்க விடப்பட்டிருக்குன்னா அப்ப அது என்னது? பாயிண்ட் புரியுதுங்களா? மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்றேன். பரிசுத்த ஸ்தலம் பரிசுத்தவான்களுடைய ஜீவியம் சுவிசேஷ யுகம் முழுவதிலும் அவர்களுடைய வாழ்க்கையை குறிக்குது. இதை முடிச்சுட்டா அடுத்து எங்க போயிருவாங்க? போயிட்டா இங்க என்ன ஆகும்? இந்த கேட் யாரும் உள்ள நுழையறதுக்கு வாய்ப்பு இல்லாத அளவுக்கு கம்ப்ளீட்டா அடைச்சிரும் இல்லைங்களா? இப்ப இந்த அடைச்சிருக்கிற இந்த ஸ்கிரீன் நமக்கு எதை வெளிப்படுத்துது அப்படின்னா, மடிச்சு போடப்பட்டிருக்கக்கூடிய திரை ஒரு பக்கம் புகை வெளியே வராம இருக்கவும், சூரிய வெளிச்சம் உள்ள போகாம இருக்கிறதுக்கும் ஒரு பர்பஸை உண்டு பண்ணுச்சு. தேவனுடைய அனந்த ஞானத்தை பாருங்க. ஒரு விஷயத்துக்குள்ள எவ்வளவு ஆவிக்குரிய அர்த்தங்களை வச்சிருக்காருன்னா, சபை இந்த கட்டடத்தோட இந்த எண்டிங்கோட முடியுது. இந்த ஸ்கிரீன் தான் ஓப்பனிங்னு வச்சுக்கலாம், முடிவுன்னு வச்சுக்கலாம். பரம அழைப்புனா அர்ப்பணிச்சு ஒருத்தவங்க உள்ள போறதனுடைய ஓப்பனிங்னு சொல்லலாம். அதே நேரத்தில் அழைப்பு முடிஞ்சிருச்சுன்னா இதோட இந்த ஸ்கிரீனே க்ளோஸ். இப்ப எக்ஸ்ட்ரா ஒரு பிட்டு நீட்டிக்கிட்டு இருக்கே 2 மூலமா அப்படின்னா, 1881 பின்னாடியும் மற்றவங்க விட்ட கிரீடம் அந்த வாய்ப்பு மற்றவங்களுக்கு ரொட்டேஷன் ஆயிட்டு இருக்கு. நிறைய பேர் என்ன ஆயிட்டாங்கன்னா, பிரதர் ரசலுடைய நாட்களுக்கு 1914 பின்னாடி அவர் சபை முடிஞ்சிரும்னு சொல்லிட்டாருனால நிறைய பேர் பிரதர் ரசலுடைய ரைட்டிங்ஸ் ஏத்துக்கிறதுல எதிர்த்து நிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் சொன்னது தப்பா போச்சு. நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, அந்த இடத்துல ஒரு சம்பவம் நடந்துச்சு. புறஜாதியாருடைய காலம் முடிவுக்கு வந்துச்சு. 1 தீர்க்க தரிசனம். 2 1881 பகிரங்கமான ஹை காலிங் முடிஞ்சு, ஓப்பனிங் இன்விடேஷன் முடிஞ்சிருச்சு. எப்படி நீங்க புரிஞ்சுக்கணும்னா, 1,44,000 பேருக்கு அழைப்பு கொடுக்கக்கூடிய அந்த கால அவகாசம் 81 இப்ப 81க்கு பின்னாடி எத்தனை ஆண்டுகள் ஆயிடுச்சு? ஏறக்குறைய 150 வருஷங்கள். இப்ப சபை நியாயப்படி 81 முடிஞ்சிருக்கும் நம்ம கணக்கு போட்டிருந்தா, இப்ப நமக்கெல்லாம் அந்த வாய்ப்பு இல்லைன்னு தான் அர்த்தமாகுது. இப்ப நம்ம அந்த வாய்ப்புல ஓடுறோம்னா எந்த வாய்ப்புல ஓடிட்டு இருக்கிறோம்? எடுத்துக்காட்டு, யூதாஸ் ஒரு வாய்ப்பை மிஸ் பண்ணாரு. அந்த இடத்துக்கு யார் வந்தாங்க? அங்கேயே வச்சுட்டாரு பாருங்க தேவன். அப்ப ஓப்பனிங்ல என்ன இருந்துச்சோ அதான் 2000 வருஷத்துக்குமே. ஒரு கிரீடத்தை பெரும்படி ஒருத்தர் மட்டுமே ஓடுறது இல்லை 2000 வருஷமா. அந்த நபர்கள் அந்த கிரீடத்துக்கு தகுதியை இழக்கும் போது அதே கேரக்டர்ல, அதே சுபாவத்துல, அதே திறமைகளோட இன்னொருத்தர் வராரு. யூதாசையும் பவுலையும் நிறுத்தினீங்கன்னா 2 பேரும் ஒரே திறமை, தாளந்து, படிப்பு, அறிவு, செல்வாக்கு கொண்டவங்களாம். ஆணித்தனமா அப்படியே உண்மை. ஏன் அப்படி வச்சார் தெரியுங்களா? யூதாஸ் தோத்து போனதை பவுல் ஜெயிக்கிறாரு. அப்படின்னா என்ன முடியும்? யூதாசாலையும் ஜெயிச்சிருக்க முடியும் என்பதற்கு யார் சாட்சி? இப்ப நாம ஒரு கிரீடத்தை விட்டோம்னா என்ன மாதிரியே வருவார் ஒருத்தர். உருவத்துல இல்ல, கேரக்டர்ல. ஏன் திறமை மாதிரியே இருக்கும் அவருக்கு. இப்ப நான் தோத்தது அவர் என்ன பண்ணிட்டு போயிருவாரு.
அதே மாதிரி சகோதரிகள் மாதிரியே ஒரு சகோதரி அசால்ட்டா அந்த கிரீடத்தை மிஸ் பண்ணிட்டாங்கன்னா அவங்க இருந்த இடத்துக்கு அந்த கிரீடத்துக்கு அவங்கள மாதிரியே இன்னொருத்தவங்க வருவாங்க. இது மாதிரி 2 பேர் 3 பேர் வரைக்கும் போகுமா. ஆனா அந்த வாய்ப்பை கரெக்டா இவங்க என்ன பலவீனத்துல இருந்தாங்க, என்ன திறமையில இருந்தாங்களோ அதே நபர்களே தங்களுக்கு சாதகமாக மாத்திக்கொள்வாங்களாம். அப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, தேவன் அவங்களுக்கு நன்மை செஞ்சிட்டாரு, எங்களுக்கு தீமை செஞ்சிட்டாருன்னு யாரும் சொல்ல முடியாத அளவுக்கு இழந்து போனதை, யூதாஸ் இழந்து போனதை பவுல் தக்க வைத்துக் கொண்டாருன்னு சொல்லும் போதே 2 பேருக்கும் சமமான தாளந்து இருக்கும் போதே இதுல என்ன ஒரு அருமையான நீதி நமக்கு விளங்குது. நமக்கு முடிஞ்சா மட்டும்தான் தேவன் கூப்பிடுறாரு, முடியாதவங்களை என்ன பண்றது இல்ல. அதான் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. பவுல் சொன்னார் இல்லைங்களா, இந்த பலத்தை யார் தேடிக்கல, யூதாஸ் தேடிக்கல. அவர் நோக்கம் எல்லாம் பணத்துல இருந்துச்சு. அதான் உலகத்தின் ஆவி வெளியே போயிடணும், உள்ள வரக்கூடாது நம்ம படிச்சோம் இல்லைங்களா. யூதாசனுடைய ஆவி எல்லாம் தூபத்தை ஏறெடுக்கல, எதுல இருந்துச்சு? பணம். இன்னைக்கு அநேகருடைய உடன்படிக்கை வாழ்க்கை பணத்துல தான் ஓடிட்டு இருக்கு. பணம் அப்படிங்கிறது வாழ்க்கைக்கு தேவையான ஒரு சின்ன பகுதி தான். அது சாப்பிட இருந்தா போதும், உன்ன உடுக்க இருந்தா போதும். அந்த பணத்தை பார்த்துட்டு உடன்படிக்கை வாழ்க்கையை 2ஆம் பட்சமா வைக்கிறவங்க எல்லாம், யூதாஸ் எங்க கவனம் போச்சு? எருசலேமுக்கே அவர் என்னவாகணும்னு நினைச்சாருன்னா கேசியர் ஆகணும்னு நினைச்சுதான் அந்த சுருக்கு பையவே கையில வச்சுட்டு இருந்தார். கடைசியில் சுருக்கு பையில இருந்ததும் சேர்ந்து போச்சு. அவர் ஆசைப்பட்டது 30 வெள்ளிக்காசுக்கு மட்டும் இல்ல, அந்த மாதிரி 30,000 வெள்ளிக்காசுக்கு ஆசைப்பட்டாரு. 30 வெள்ளிக்காசும் சேர்ந்து போய் ஜீவனம். அதான் பணத்தாசை எல்லா தீமைக்கும். பவுலுடைய கவனம் பூரா எங்க இருந்துச்சுன்னா, புகையை தேவனுக்கு பிரியமா இருடும். எல்லாத்தையும் நஷ்டம் நான் விட்டுறேன், இப்படி போனார். ஒரே தாளம். இதுதான் ஒருத்தர் கிரீடத்தை மிஸ் பண்ண இன்னொருத்தர் பிடிக்க, ஒருத்தர் மிஸ் பண்ண பிடிக்க. அப்ப 1881க்கு பிறகு எத்தனை கிரீடத்தை யார் மிஸ் பண்ணாங்களோ அந்த கிரீடம் தான் ரொட்டேஷன்ல இப்ப நம்ம வரைக்கும் வந்துட்டு இருக்கு. 150 வருஷமா 1000 கிரீடமா 100 கிரீடமா 10 நமக்கு தெரியாது. 10 பேர் மிஸ் பண்ணியிருந்தாங்கன்னா 10 தான் ரொட்டேஷன்ல இருக்கு. 1000 பேர் மிஸ் பண்ணியிருந்தாங்கன்னா 44,000 பேர் மிஸ் பண்ணியிருந்தாங்கன்னா ரொம்ப பெரிய ஆசை இல்லைங்களா? நம்ம எண்ணிக்கையில இருக்கிறத பார்க்கும்போது அவ்வளவுலாம், இப்ப நம்ம மொத்தமே எவ்வளவுதான் இருப்போம், ஒரு 5000 பேர் அதிகபட்சம். அப்ப எவ்வளவு பேர் தான் கிரீடத்தை மிஸ் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு? தோராயமா ஒரு 5000 பேத்துக்குள்ளதான் வருஷம் வருஷம் உடன்படிக்கை செஞ்சு சிலர் வராங்கன்னா அந்த எண்ணிக்கை கிரீடம் எவ்வளவு இருக்கோ அவ்வளவுதான் வர முடியும். அப்ப கம்மியான எண்ணிக்கை தான் தேவை இருக்கு. ரொம்ப நம்ம அதிக ஆசை வச்சிடக்கூடாது. நம்ம ஒருவேளை ஆயிரக்கணக்கான பேர் இருந்தா தேவன் நமக்கு இன்னும் கொஞ்சம் சந்தர்ப்பம் கொடுத்துக்கிட்டே இருப்பார். ரொம்ப அதிக ஆசை வைக்காத அளவுக்கு உனக்கு உண்டானதை பற்றி கொண்டு அப்படின்னா என்ன அர்த்தம்? உடன்படிக்கைக்குள்ள வரும்போதே உங்களுக்கு எனக்குன்னு ஒரு கிரீடம் செப்பரேட்டா ஒதுக்கி வைக்கிறாரு. இதை பார்த்துட்டு ஓடு அப்படின்னா அங்கேயே கொடுக்கறது இல்ல, பிரைஸ் முடிஞ்சாதான் கிடைக்கும். ஆனா நம்ம முன்னாடி என்ன வச்சிடறாரு? கிரீடத்தை வச்சுட்டு லக்கை நோக்கி. நிறைய பேருக்கு இதுலயே புரிதல் இல்லை. உடன்படிக்கை செஞ்சவனுமே தேவன் கிரீடத்தை கொடுத்துருவாரா நிறைய பேர் கேட்கறாங்க. கிரீடம் ஜீவ கிரீடம்ங்கிறது பிரைஸுங்க, அழியாமை பெற்றுக்கொள்றது. அதை நமக்கு முன்னாடி இந்தா இது உனக்கு இருக்கு, நீ என்ன பண்ண, ஜெயிச்சுட்டு வந்து எடுத்துக்க. இப்ப நம்ம ஓடுறத பாக்குறாரு. இதுக்காக ஓட்டம் இல்லை, வேறக்காக ஓடிட்டு இருக்கோம், வேற விஷயத்துக்காக ஓடுறோம். இந்த கிரீடத்தின் மேல எய்மே இல்லைன்னா ஓடிட்டு இருக்கும் போதே அந்த ஆளை தூக்கிட்டு அதே கிரீடத்துக்கு வேற ஒருத்தர் ஓட வச்சிடுறாரு. இப்ப நம்மள எத்தனை பேர் கிரீடத்தை வச்சிருப்போம், இழந்திருப்போங்கிறது நமக்கே தெரியாது. ஆனா கண்டுபிடிச்சிடலாம். யாருடைய வாழ்க்கை எப்படி இருக்கோ, யாரெல்லாம் கிரீடத்தை நோக்கி ஓடுறாங்க, யாரெல்லாம் உலகத்தை நோக்கி ஓடிட்டு இருக்கிறாங்க, பதவியையும் பணத்தையும் நோக்கி ஓடிட்டு இருக்காங்கிறது, கிரீடத்தை அவங்களே வேண்டான்னு சொல்றாங்கிறத அவங்க லைஃப்லயே கண்டுபிடிச்சிடலாம். ஸோ உனக்கு உண்டானதை பற்றி கொண்டு அப்படிங்கிற வார்த்தைக்கு சொந்தக்காரவங்க தான் 144,000 பேர்ல இடம்பெறும். இப்ப பாருங்க, இதுல ஒரு ஆச்சரியமான விஷயம். 11வது மூடுதிரை அங்க ஒரு கேள்வி உருவாகுது, கவனிச்சிங்களா? 10 ஆலயத்தை முடிவுக்கு கொண்டு வருது. இந்த 10 ஸ்கிரீனோட 40 மூலம் முடிஞ்சிருச்சு. 11ங்கும் போது உங்களுக்கு எந்த சம்பவத்தை அல்லது எந்த வசன பகுதியை அடையாளப்படுத்து? 11. சரி, வசனம் படிச்சிடலாம். மத்தேயு 20:9 தொடங்கி. மத்தேயு 20ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் முதல். அப்பொழுது 11ஆம் மணி வேளையில் வேலை அமர்த்தப்பட்டவர்கள் வந்து ஆளுக்கு ஒவ்வொரு பணம் வாங்கினார்கள். முந்தி அமர்த்தப்பட்டவர்கள் வந்து தங்களுக்கு அதிக கூலி கிடைக்கும் என்று எண்ணினார்கள். அவர்களும் ஆளுக்கு ஒவ்வொரு பணம் வாங்கினார்கள். வாங்கிக் கொண்டு வீட்டெஜமானை நோக்கி, பிந்தி வந்தவர்களாகிய இவர்கள் 1 மணி நேரம் மாத்திரம் வேலை செய்தார்கள்,
பகலின் கஷ்டத்தையும் வெயிலின் உஷ்ணத்தையும் சகித்த எங்களுக்கு இவர்களை சமமாக்கினீரே என்று முறுமுறுத்தார்கள். அவர்களில் ஒருவனுக்கு அவர் பிரதியுத்தரமாக, சிநேகிதனே, நான் உனக்கு அநியாயம் செய்யவில்லை. நீ என்னிடத்தில் ஒரு பணத்துக்கு சம்மதிக்கவில்லையா? உன்னுடையதை நீ வாங்கிக் கொண்டு போ. உனக்கு கொடுத்தது போல பிந்தி வந்தவனாகிய இவனுக்கும் கொடுப்பது என்னுடைய இஷ்டம். என்னுடையதை என் இஷ்டப்படி செய்ய எனக்கு அதிகாரம் இல்லையா? நான் தயாளனாய் இருக்கிறபடியால் நீ வன்கணனாய் இருக்கலாமா என்றார். எந்த உவமை இது? எதற்காக வேலைக்கு ஆளுகளை தேடிட்டு இருக்கிறார் எஜமான்? திராட்சை தோட்டத்துக்கு. எப்ப இருந்து வேலைக்கு ஆள அனுமதிக்கிறாரு? முதலாம் மணி வேலையில இருந்து 11ஆம் மணி வேலை வரைக்கும். 3ஆம் மணி வேலையிலையும் போய் தேடுறாரு, 6ஆம் மணி வேலையிலையும் அதே மாதிரி கூப்பிட்டு வராரு, 9ஆம் மணி நேரத்துக்கும் வர்றாங்க. 11ஆம் மணி வேலையில வந்தவங்க அவங்களும் ஒரே வேலை தான் செய்யறாங்க. இப்ப சம்பளம் கொடுக்கும்போது எல்லாத்துக்குமே ஈக்குவலா என்ன பண்றாரு? ஒரு பணம் கொடுக்கும்போது ஆரம்பத்துல 1ஆம் மணி வேலையில வேலைக்கு அமர்த்தப்பட்டவங்க என்ன கேள்வி கேட்கறாங்க? நியாயம் தானே? இப்போ 8 மணி நேரம் 9 மணி நேரம் வேலை பார்க்குறவங்களுக்கு 1000 ரூபாய் சம்பளம் கொடுத்துட்டு கடைசியா 5 மணிக்கு வந்துட்டு 6 மணிக்கு வந்து வரைக்கும் 1 மணி நேரம் வேலை பார்த்தவங்களுக்கு கட்டட வேலையில அந்த மேஸ்திரி வந்துட்டு 1000 ரூபாய் அவங்களுக்கும் கொடுத்தாருன்னா, காலையில இருந்து கல் மண்ணு சுமந்தவங்க என்ன கேட்பாங்க? நான் எப்படி அவங்களுக்கு 100 ரூபா தானே கொடுக்கணும், எங்களுக்கு கொடுத்த அதே 1000 ரூபாயை அவங்களுக்கும் கொடுக்குறீங்களே, அநீதி பண்றீங்களேங்கிற மாதிரி தான் அங்கே கேட்டிருக்காங்க. அதுக்கு எஜமான் என்ன பதில் சொல்லிட்டார்? நான் உனக்கு துரோகம் பண்ணல, உனக்கு நான் வஞ்சனை பண்ணல, உனக்கு எவ்வளவு சம்பளம் பேசினேன்? ஒரு பணம், அதை வாங்கிட்டு பேசாம போ. நான் தயாளனா இருக்கிறேன். நான் என்னுடைய ஐஸ்வர்யத்தை யாருக்கு வேணாலும் பிரிச்சு கொடுக்கறதுக்கு எனக்கு முழு உரிமை இருக்கு. இது அவருடைய ரைட்ஸ். ஆனா இதுக்குள்ள ஒரு நீதி இருக்கு, கவனிச்சிங்களா? அப்படின்னா கடைசி நிமிஷத்துல இந்த 11ஆம் மணி வேலையில வந்தவங்க 1ஆம் மணி வேலையில வந்தவங்க எவ்வளவு வேலை செஞ்சாங்களோ அந்த வேலையை செஞ்சுட்டாங்க. சும்மா தூக்கி கொடுக்கவும் இல்லை. அவர் தயாளம் உள்ளவரா இருக்கிறாரு. நினைச்சிருந்தா என்ன பண்ணிருக்கலாம்? அவ்வளவு வேலையை செஞ்சதை கூட மறைச்சிட்டு, இல்ல நீங்க 1 மணி நேரம் தான் வேலை பார்த்தீங்க, உங்களுக்கு நான் இவ்வளவுதான் சம்பளம் கொடுப்பேன் சொல்லியிருக்கலாம். ஆனா அவர் என்ன பண்ணிட்டாரு? இவங்க வேலையை பார்த்துட்டு நியாயமான பணம் தான் கொடுத்துருக்கிறாரு. இது எதை அடையாளப்படுத்துது அப்படின்னா, அநேகர் 20 வருஷம் 30 வருஷம் ஓடி கிரீடத்தை மிஸ் பண்ணிருப்பாங்க, அல்லது கிரீடத்தை வாங்கியிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒருத்தர் ஓட்டத்தை ஓடி முடிக்க 50 வருஷம் ஆகுது. மறிக்கும் போது அதுக்கு தகுதியாய் மறிக்கிறார். ஒருத்தர் ஓடி முடிக்க 20 வருஷம் ஆயிருக்கு, ஒருத்தர் ஓடி முடிக்க 10 வருஷம். ஸ்தேவான்லாம் ரொம்ப 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 கம்மி. ஏறக்குறைய தோராயமா அது உறுதிப்படுத்தப்பட்ட கருத்து இல்ல, அவருடைய ஓட்டம் அதிகபட்சம் ஒரு 2.5-3 வருஷத்துக்குள்ள சொல்றாங்க. அதுக்குள்ள சபை ஆயிட்டாரு, அவ்வளவு பிரயாசப்பட்டிருக்காரு. அவர் தான் முதல் இரத்த சாட்சி. இப்போ பல 50-60 வருஷம் வாழ்ந்து மறிச்சவங்க நான் இவ்வளவு பலி செலுத்தினேன்னு சொல்ல முடியுமா? அப்போ குயிக்கா ஓடி முடிச்சவங்க யாரை பிரியப்படுத்திருக்காங்க? பிதாவாகிய தேவனை. ரொம்ப நாள் டைம் எடுத்துட்டவங்களும் யாரை தான் பிரியப்படுத்திருக்காங்க? பிதாவாகிய தேவனை. ஆனா யார் சீக்கிரம் பிரியப்படுத்தினது? ஒருத்தருடைய வேலை தேவனால் அங்கீகரிக்கப்படுவது அது ஸ்பீடை பொறுத்து இல்ல, அவங்க இருதய நிலையை பொறுத்து. அந்த இருதய நிலை எவ்வளோ பிரியமா தேவனுக்கு பிரியமா இருந்துச்சோ அவ்வளோ காலம் கஷ்டப்பட்டவங்களை விட சீக்கிரம் வர்றவங்க அந்த கிரீடத்தை பிடிச்சிடுறாங்க. இது மாதிரிதான் 2000 வருஷமா நிறைய பேர் இந்த அழைப்புக்குள்ள வந்துட்டு போயிருப்பாங்க. ரொம்ப நாள் கழிச்சு கூட ஓடி இருப்பாங்க, ரொம்ப நாளா ஓடி இருப்பாங்க, சிலர் ரத்த சாட்சியா கூட மறிச்சிருப்பாங்க. 2ஆம் வருகைக்கு பின்னாடி இந்த வாய்ப்புல வர்றோம் பார்த்தீங்களா, நம்ம தான் 11ஆம் மணி வேலையில் அழைக்கப்பட்டோம். அதாவது 1881 அந்த ஸ்கிரீனுடைய அந்த முகப்பு பார்த்தோம் இல்லைங்களா, இந்த முகப்பு 81. இப்ப இதுக்கு பின்னாடி தான் 150 வருஷ காலகட்டத்தில் நாம இருக்கிறோம். அதனாலதான் அந்த தொங்குற பாகம் இருக்கு இல்லையா, அந்த பிட்டு ஸ்கிரீன் மூடி இருந்தாலும் எக்ஸ்ட்ரா 2 மூலம் நீட்டிட்டு இருக்கனால நமக்கு இன்னமும் தேவன் அந்த அழைப்பை என்ன பண்ணிருக்கிறாரு, கொடுத்துட்டு இருக்கிறாரு. உண்மையா ஓடுனா சுவிசேஷ யுகம் பூரா சிரமப்பட்டு ஓடி இருந்தாங்கல்ல, அந்த அளவுக்கு இப்ப நமக்கு சிரமம் இல்லை. இன்னைக்கு நம்ம நாட்கள் எப்படி இருக்கு? எலக்ட்ரானிக் யுகமா இருக்கிறோம். நம்ம இருக்கிற மாதிரி சுகஜீவன் யாருமே 2000 வருஷத்து பரிசுத்தவான்கள் இவ்வளவு லக்ஸரியாலாம் இல்ல. இவ்வளவு ஆசீர்வாதத்துல தேவன் நம்மளை வச்சிருக்கிறாரு. பலி செலுத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் எளிமையா இருக்கு நமக்கு. இன்னைக்கு டிரான்ஸ்போர்ட்டா இருக்கட்டும், கம்யூனிகேஷனா இருக்கட்டும், எல்லா விஷயமும் இன்னைக்கு ஈஸியா இருக்கு. இது அப்போஸ்தலர்களுடைய நாட்கள்ல இல்ல. இப்ப ஒருவேளை 2000 வருஷத்துக்கு முன்னாடி கடல் பாதையில நடந்து போய் காலில் செருப்பு இல்லாம நடந்து கழுத மேல யாத்திரை பண்ணி கரண்ட் இல்லாம வாழ்ந்து சாப்பாடு இல்லாம பட்டினியில ஜெயில கிடந்தவங்க வந்து 2ஆம் வருகையில ஆசீர்வாதமா வந்த இந்த ஜனங்களுக்கு ஒரே சம்பளம். 1ஆம் வருகை காலகட்டத்தில் இருந்து கஷ்டப்பட்ட எங்களுக்கும் இருண்ட யுகத்துல நாங்க வாழ்ந்தோம்.
எங்களுடைய உறுப்புகளை எல்லாம் வெட்டி எரிஞ்சாங்க, கை காலெல்லாம் துண்டமாக்குனாங்க, எங்களை நெருப்புல போட்டாங்க, பத்மோஸ் தீவுல எங்களை போட்டாங்க. யோவான் கேட்டாருன்னா எப்படி இருக்கும்? பேதுருவை தலைகீழா சிலுவையில் அரைஞ்சாங்க, சிறைச்சேதம் பண்ணாங்க. இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டவங்க எல்லாம் வந்து இவங்களுக்கும் ஒரே சம்பளம் எங்களுக்கும் ஒரே சம்பளமான்னு கேட்டா, இப்ப எஜமான் என்ன சொல்றாரு? இது என்னுடைய விருப்பம். ஆனா நட்சத்திரத்துக்கு நட்சத்திரம், மகிமை மகிமை வேற. அவங்களுடைய பிரயாசம், அந்த ஸ்டார் அங்கீகரிப்பு அது வேற. ஆனா அழியாமைங்கிறது ஒண்ணுதானே. அந்த 1,44,000 பேருக்கு கிரேடு ஒண்ணுதானே. அது மாற்று கருத்து இல்ல. அப்ப என்னன்னா, 2ஆம் வருகை காலகட்டத்துல வாழ்ந்தவங்க ரொம்ப ரொம்ப தேவனுக்கு செல்ல பிள்ளைகள்னு சொல்லலாம். அது பிரதர் ரசல் எழுதும்போது 2ஆம் வருகை இது முதல் பாக்கியவான் என்று எழுது, அந்த வசனம் தான். கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான் என்று எழுதுனா என்ன அர்த்தம்னா, 74க்கு பின்னாடி இந்த அழைப்புக்குள்ள வந்தவங்க, குறிப்பா 81 கிராஸ் பண்ணி வந்தவங்க எல்லாருமே ஒரு கிருபையின் வாய்ப்பை இன்னொருத்தவங்க மிஸ் பண்ணதுலதான் வர்றாங்க. ஆனாலும் குறுகிய காலகட்டத்தில் ஓடி முடிச்சிருவாங்க. எனவே 2000 வருஷமா அநேக பரிசுத்தவான்கள் பட்ட ரத்தம், பலவிதமான உபத்திரவங்கள், பாடுகள், நிந்தனைகள் அந்த அளவுக்கு இல்லைனாலும் தேவன் நம்ம கிட்ட இந்த குறுகிய காலகட்டத்தில் என்ன எதிர்பார்க்கிறாரோ அதை நேர்மையுள்ள இருதயம் உள்ளவர்கள் தேவனுக்கு பிரியமாக வாழ்ந்து காமிச்சு இந்த கிரீடத்தை வாங்கிடுவாங்கிறதா. எக்ஸ்ட்ரா நீட்டிட்டு இருக்கிறப்ப மூடுதிரை யாரை தான் குறிக்குது? பரம அழைப்புல தொடுத்துக்கிட்டு இருக்கிற நம்மளை குறிக்குது. முயற்சி பண்ணோம்னா நம்ம வசமும் கிரீடம் இருக்கு என்பதை காட்டுது. கடைசியாக நம்ம பார்க்கும்போது இந்த திரை 3 பக்கமும் தரையை தொட்ட மாதிரி இருக்கு இல்லைங்களா? 30 முழ நீளம் சொல்லும் போது 10 10 10 தரையை தொட்டுரும் இல்லைங்களா? அதே மாதிரி இந்த திசையிலையும் மேற்கு திசையிலையும் தரையை தொடுற மாதிரி தான் இருக்கும், வடக்கு தெற்குலையும் தரையை தொட்ட மாதிரி இருக்கும். இது பூமிக்குரிய வாழ்க்கையில பரிசுத்தவான்களுக்கு தேவன் எவ்வளவு காலகட்டம் கொடுக்கிறாரோ அந்த காலகட்டம் முழுமையும் நம்ம பலியாக்கியே தீரணும் என்பதை காட்டுது. ஒவ்வொருத்தருக்கும் வாழ்நாள் காலகட்டம், ஆயுள் நாட்கள் ஒன்று இருக்கு. எல்லாருக்கும் ஒரே வயது இல்லை, ஒரே அனுபவம் கிடையாது. பல்வேறு விதத்துல கர்த்தருடைய பாடுகளை நம்ம பங்கெடுப்போனால் நமக்கு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வாழ்க்கை அனுபவங்கள்ல சின்ன சின்ன மாற்றம் ஏற்படும். ஆனா ஒண்ணு, நாம பூமியில் இருக்கக்கூடிய காலகட்டத்தை இந்த 3வது மூடுதரை நமக்கு தெளிவாக காட்டுது. சபை மாம்சத்திலிருந்து பாடுபடக்கூடிய காலகட்டத்துல எந்த அளவுக்கு நம்மளை தேவன் தயார்படுத்த விரும்புறாரோ அந்த அளவுக்கு பாடுகள், நிந்தனைகள் நமக்கு வரத்தான் செய்யும். சரீரத்திலோ, சிந்தையிலோ, உலகத்திலோ, சாத்தான் மூலமாகவோ, பெயர் சபையிலோ எதிர்ப்புகள், போராட்டங்கள் நிறைய இருக்கும். இதன் மத்தியில மரண பரியந்தம் நம்மளுடைய உண்மையை நம்ம நிரூபிக்கணுங்கிறத அந்த தரையை தொட்ட மாதிரி இருக்கிறது சபை பூமியில இருப்பதை காட்டுது. மற்ற அந்த நாம பார்க்க போற 4வது மூடுதுறை வந்து தரையை தொடாது. அது நம்ம அடுத்த வாரம் பார்க்க போறோம். இது தரையை தொடுவது பூமியில இருக்கக்கூடிய காலகட்டம் முழுவதும் அவர்களுக்கு பாடுகள், உபத்திரவங்கள் அனுமதிக்கப்பட்டிருக்கு. இதன் மத்தியில பிதாவுக்கு பிரியமானதை அவர்கள் செய்யணும் என்பதை காட்டுது. என்ன செஞ்சாலும் அந்த மகிமை ஃபுல்லா யாருக்கு தான் அப்படின்னா, படிக்கலாம் வசனம் அப்போஸ்தலர் 22:7-8. அப்போஸ்தலர் 22ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் முதல். நான் தரையிலே விழுந்தேன். அப்பொழுது சவுலே, சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று என்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான், ஆண்டவரே, நீர் யார் என்றேன். அவர், நீ துன்பப்படுத்துகிற நசரேயனாகிய இயேசு நானே என்றார். ஆவிக்குரிய வகையில நம்ம பார்க்கும்போது சரீரமாகிய திருச்சபை 2000 வருஷமா பாடுபட்டு கொண்டிருந்தாலும் இந்த மகிமை ஃபுல்லா யாருக்கு போய் சேருதுன்னா, நீ துன்பப்படுத்துகிற கிறிஸ்து இப்ப 2000 வருஷமாவும் யார் தான் பாடுபட்டு இருக்காங்களாம்? நமக்குள் பாடுகள் நிறைவேறுச்சுன்னா அந்த பாடுகள் யாருக்குரியதான்? ரொம்ப ஆச்சரியமா இருக்கு பாருங்க இந்த பாயிண்ட் எல்லாம். அதாவது இன்னைக்கு நமக்கு உடல்நிலை சரியில்லை, நமக்கு ஒரு நெருக்கடி, போராட்டம் அப்படின்னா நம்மளை விட யார் பரிதவிக்கிறாங்கன்னு அர்த்தம்? கிறிஸ்து. அப்ப கிறிஸ்து தன்னுடைய பலியை 3 வருஷத்தோட முடிக்கல, 2000 வருஷமாவும் அவர் தான் பாடுபட்டு இருக்கிறாரு. 2ஆம் வருகைக்கு பின்னாடியும் கூட அவருடைய சரீரமாகிய சபை பூமியில இருந்து பாடுபட்டு கொண்டிருந்தாலும் யார் பாடுபடுவதாக அர்த்தப்படுது? ஆண்டவராகி இயேசுவே பாடுபடுவதாக அர்த்தப்படுது. அடுத்தபடியாக இறுதியாக 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 11-12 வாசிப்போம். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் முதல். இந்த வார்த்தை உண்மையுள்ளது. என்னவெனில், நாம் அவரோடே கூட மரித்தோமானால் அவரோடே கூட பிழைத்தும் இருப்போம். அவரோடே கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடே கூட ஆளுகையும் செய்வோம். நாம் அவரை மறுதலித்தால் அவரும் நம்மை மறுதலிப்பார். ஆமா, 3வது மூடுதுறை இறுதியாக நமக்கு கத்துக் கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு பாயிண்ட் என்னன்னா, பாடம் என்னன்னா, அவரோடே கூட பாடுகளை சகித்தால் மாத்திரமே ஆளுகை. முதல் மூடுதரை அவருடைய 1ஆம் வருகை,
விரும்பப்படாத ரூபமுடையவராக, எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்படாதவராக வந்தார். இரண்டாவது மூடுதிரை, அவருக்குள் மறைந்திருந்தது ஈடுபலி. மூன்றாவது மூடுதிரை, அதுல நமக்கு ஒரு பார்ட்னர்ஷிப் கொடுத்திருக்கிறாரு. அந்த பார்ட்னர்ஷிப், அதனுடைய கண்டிஷன் என்ன? உங்களை என் சரீர அவயமாக நான் ஏத்துக்கிறேன், நீங்கள் படக்கூடிய பாடுகள் என்னுடையதாக பார்க்கப்படும். ஆனால் பூமியில் வாழக்கூடிய இந்த நாட்கள் முழுவதும் உங்களுக்கு அனுமதிக்கக்கூடிய எந்த சோதனைகளையும் பாடுகளையும் முறுமுறுப்பு இல்லாமல், கசப்பு இல்லாமல், தேவனுக்கு எதிர்த்து நில்லாமல் யாரெல்லாம் அதை சந்தோஷத்தோடு ஏத்துக்கிறீங்களோ அவங்களுக்கு மட்டுமே கிரீடம். அவருடைய பாடுகளை சகித்தால் மாத்திரமே அவரோடே ஆளுகை என்பதை இந்த மூன்றாம் திரை நாலாவது மூடுதிரைக்கு நம்மளை வழி நடத்தியிருக்கு. இப்ப நாலாவது மூடுதிரை என்னவா இருக்கும் அப்படின்றத ஓரளவுக்கு கெஸ் பண்ணிருப்பீங்க இல்லைங்களா? அதை அடுத்த முறை பார்க்கலாம். அதுவரைக்கும் வசனங்களை பொறுமையுடன் கேட்ட உங்கள் யாவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த நாளிலும் கூட தேவன் மகா பரிசுத்த ஸ்தலம் மற்றும் பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ள காரியங்களை குறித்து தேவன் இன்றைக்கு நமக்கு, அதுலேயும் அந்த மூடுதிரையில் கடைசியாக அந்த 11வது மூடுதிரை, அதோடைய அந்த மடித்து போட்டிருக்கக்கூடிய அதோடைய ஆவிக்குரிய அடையாளங்கள், அதோடைய தீர்க்க தரிசனத்துடைய கால கணக்குகள், அதில் நமக்கு என்ன படிப்பினைகள் எல்லாவற்றையும் இன்றைக்கி தேவன் வெளிச்சமாக நமக்கு தந்திருக்கிறாங்க. இப்போ